श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतम् अस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும், செடி கொடி கூட, புழு பூச்சிக்கு, மனிதர்களுக்கு, குதிரை ஆடு மாடு, காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் புலி சிறுத்தை, தேவலோகத்தில் இருக்கிறவங்க தேவர்கள், பித்ருலோகத்தில் இருந்த முன்னோர்கள், நமக்கு இறந்த முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருக்கிறாங்க, இன்னும் பல லோகங்களில் வசிக்கிறவர்கள், அவங்க எல்லாருக்கும் நானுங்கிற உணர்வு எப்பவும் இருக்கும். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நானுன்ற உணர்வு இருக்கும். அந்த நான் என்ற உணர்வு உங்களுக்கெல்லாம் இருக்கு இல்லையா? நான் இருக்கிறேனா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. இருக்கிறேன்னு ஒரு பதில் உங்ககிட்ட இருந்து வரும் இல்லை? அது யார் சொல்கிறாங்க? நான் தான் சொல்லுது. அந்த நான்கிற உணர்வு எப்படிப்பட்டது? அது என்ன? எங்கேருந்து உண்டாகும்? இதுவும் ரொம்ப காலமாக இங்கே தான் இருக்குது. இது நானுன்னு சொல்ல மாட்டேங்குதே. இதில் இல்லாதது ஏதோ இங்கே இருக்குது. நாம் இது வரைக்கும் வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் கூட்டி பார்ப்போம். ஒரு 5 லோடு இருக்குமா? உனக்கு இருக்காது. நீ 1/2 லாரி தான் சாப்பிட்ருப்ப. 5 லோடு இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனை அரிசி மூட்டைங்க, எத்தனை காய்கறி, எத்தனை பருப்பு, எவ்வளோ பால், எவ்வளோ தண்ணி, எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா அப்போது ஒரு லாரியில் லோடு வந்து 5 டன்னு. 5 லாரிக்கு 25 டன்னு. 25 டன்னு நாம் சாப்பிட்டு நம்ம வெறும் 50 கிலோ தானே இருக்கிறோம். 1000 கிலோ தான் ஒரு டன்னு. 1000 கிலோ ஒரு டன்னு. நாம் 50 கிலோ தான் இருக்கிறோம். என்ன தான் பண்ணோம்? அவ்வளோ 25 டன்னு, 25,000 கிலோ. அதில் மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ மீதியெல்லாம் என்ன தான் பண்ணோம்? சரி, மலமாக போனது கொஞ்சம் விடுங்க, அது ஒரு டன்னு விடுங்க. யூரினாக போகிறத விடுங்க. போனாலும் கூட எப்படியோ பட்ஜெட்டில் நம்ம சாப்பிட்ட உணவில் ஒரு 10 டன்னாவது எங்கே போச்சுன்னு தெரியலல்ல. நம்மளோட செயலால் தான் போச்சு. நம்ம நடக்கிறது, உழைக்கிறது, நிறைய பேசுறது, இதுக்கு இந்த சக்தி அது கொடுக்குது. எரிச்சு சாம்பல் ஆகிட்டோம். இல்லாதவங்க அந்த டன்னில் கொஞ்சம் உடம்புல வச்சுக்கிறாங்க. சில பேர் 55, சிலது 75, 80, 90, 100 கூட இருக்கிறாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் எரிக்கலை. இந்த 25 டன் உணவுக்கு அறிவு இருக்குதா? இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் அறிவு இல்லைல்ல. இது மட்டும் அதுதானே உண்டாச்சு. இந்த உடம்பு எதனால் ஆகப்பட்டது? சாப்பிட்ட பொருள் தானே. நிச்சயமாக இந்த இடத்துல வந்து நம்முடைய தோசையும் ஊத்தப்பமும் இடியாப்பமும் இருக்குது, சட்னி எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போது அது கரைந்து நம் உடம்பாக மாறிடுச்சு. இந்த மாமிச உடம்பில் நானுன்னு ஒன்று இருக்குதே. இதே மாமிச உடம்பு செத்து போன பிறகு அதில் நானுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே யாருமே. அது நானுன்னு சொல்ல மாட்டேங்குதே.
அந்த உடம்பை இழுத்து கட்டுங்கிறாங்க. அது பாடையில் வச்சு படுக்க வைக்கும்போது உருண்டுறாமல் இருக்கிறதுக்கு ஒரு கயிறு போட்டு அந்த பாடையோடு சேர்த்து கட்டினாங்க. இப்போ கட்டும்போது அந்த தோல் மேலே, அந்த வயிறு மேலே நான் பார்த்தேன், நல்லா வெட்டுது. உயிரோடு இருந்தால் விடுவானா? அப்புறம் உடம்புல இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறாங்க. சில சமயத்தில் வெளிநாட்டிலெல்லாம் தங்கப்பல் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்காக பணத்தை இருந்து அது வாயிலேருந்து பிடுங்குவாங்க. அதே அதுக்கு விட்டு வைக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பார்த்து பொண்ணை சொல்ல மாட்டேங்குதே. இப்போ நானுன்னு ஒன்று அதில் அதே மாமிஸ் உடம்பு இருக்குது, 70 கிலோ 80 கிலோ கீழே கிடக்குது. ஆனால் அது உள்ள நான் இல்லை. இப்போ நானுங்கிற உணர்வு இந்த உடம்பெல்லாம் சேர்ந்தா வருது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் கடவுள் நம்பாதவங்க. ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்குது நம்புறதில்லை. உடம்பு தான் நான். உடம்புலேருந்து நான் வெளியே போகிறதெல்லாம் கிடையாது. உடம்பு விட்டு ஒரு நான் வெளியே போயிடுச்சுன்னா அந்த நான் இன்னொரு உடம்பு எடுக்கும் அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம். நம்ம நாட்டு பாரத நாட்டில் இருக்கக்கூடிய மதத்தை சார்ந்தவங்க, கடவுள் நம்பிக்கிறவங்க அப்படி சொல்கிறோம். கடவுள் நம்பாதவங்க, நாத்திகர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படி அவங்க சொல்கிறதில்ல. என்ன சொல்கிறாங்க? உடம்பு தான் ஆத்மா. ஆத்மானா நான். இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, ஆத்மானா ஏதோ நினச்சிக்க கூடாது. ஆத்மானா நான். நீங்கள்லாம் நானுன்னு சொல்லுறது, அது நானுன்னு பேர் ஆத்மா. ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் நான். உடம்பே தான் நானுங்க. உடம்பு தான் நான், உடம்பு தான் ஆத்மா. தேகமே ஆத்மா, போகமே மோட்சம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அனுபவிக்கிறோமோ அதான் மோட்சம். செத்துற பிறகு எங்கேயோ மோட்சம்லாம் கிடையாது, இங்கேயே மோட்சம். அதனால் நல்லபடியாக அந்த உடம்பை வச்சுக்கிட்டு எவ்வளோ சுகம் அனுபவிச்சோ அனுப்பிக்க அப்படின்னு சொல்கிறவங்க சாமியெல்லாம் நம்புறதில்லை. செத்த பிறகு அவங்களுக்கு திதி கொடுக்கறது, அவங்களுக்கு உணவு கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதில்லை. இப்போ நாம் நானுன்னு ஒன்று உடம்புல இருக்குன்னு சொல்கிறோம். இந்த நான்கிறத எப்போ நீ தான் சாமியை நம்புறதில்ல, உடம்புலேருந்து நான் பிரிஞ்சு போகிறதுன்னு சொல்கிற, உடம்பு தான் நானுங்கிற. இந்த நான்ன்றது அம்மா வயிற்றில் கருவாக இருக்கும்போது நானுன்னு இருந்ததா? அதுக்கு நானுன்னு சொல்லுமா? இப்போ தான் நீ தான் பெட்ரி டிஷ்லலாம் வளர்க்குறாங்கல்ல செயற்கை கருவூட்டலுக்கு. இப்போ அது ஆண் பெண் இல்லாமலே அவங்க கெமிக்கலாகவே அதை ரெண்டுத்தையும், மூட்டையையும் அந்த பிந்துவும் சேர்க்குறாங்க. சேர்த்த உடனே அது சினையாயிடுது. சினையான பிறகு அது நான் சொல்லுமா? நாமெல்லாம் அப்படி தானே இருந்தோம், கடுகளவு இருந்தோம் தாய் வயிற்றில். 2 மாதம் 2.5 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஏதோ அம்மாவுக்கே தெரியும் நமக்கு ஏதோ வயிற்றில் குழந்தை இருக்குது போடுறதுன்னு. அது வரைக்கும் அம்மாவுக்கே தெரியல. இப்போ வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அது நானுன்னு சொல்கிறது இல்லை. குழந்தை வெளியே வந்த பிறனா சொல்லுதா? அப்பவும் சொல்லலை. அப்புறம் 2.5 வயசு வரும்போது நான் சொல்ல மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நானுன்னு சொல்ல ஆரம்பிக்குது. இப்போ நான் கேட்குறேன், இந்த நான் உடம்பு 2.5 வயசு வந்த பிறகு தான் உண்டாகுமா? இப்போ நான் உண்டாகுதா? அந்த நான் உடம்புன்னா உடம்பு எப்போ நானுன்னு சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லை? தூக்கத்தில் உடம்பு இருக்குது இல்லை, ஏன் நான் இல்லை? அப்போ உடம்பு முழுக்க நான் இருக்குதுன்னா உடம்பு முழுசாக இருக்குதாங்க, ஆனால் நான் காணும். இப்போ ஒரு பொருள் அறிவுடையது, நான் என்ன அறிவுடையது தானம்மா? இப்போ நான் எப்படிப்பட்டது? அறிவுடையது. இதுக்கு நான் இல்லாதனால இது அறிவற்றது. இதுக்கு நான் இல்லை, இது அறிவற்றது. இது எதை வேணால் திட்டலாம், என்ன வேணால் இதுக்கு கேலி பண்ணலாம், இது ஒன்றும் சொல்லாது. ஆனால் குட்டியாண்ட ஒரு குழந்தை கூட சொல்லி பாருங்க, சண்டைக்கு வந்துடும். இப்போ நானுன்னு ஒன்று இருக்குது. இந்த நான் அறிவுடையது. இந்த அறிவு இந்த காய்கறிக்கோ இட்லிக்கோ சப்பாத்திக்கோ இல்லாதது என் வயிற்றில் உடம்புல வந்தால் நான் இப்படி உண்டாகும். இப்போ நான் கொடுக்குறேன், நல்லா சாம்பார் போட்டு பிசைஞ்சு எல்லாத்தையும் ஒரு உடம்பாக்கி வைங்க, அது நானும் சொல்லுமா? ஆச்சரியமாக இருக்குது.
இப்போ உடம்பு நானுன்னா இந்த உடம்பு இருக்கும்போதெல்லாம் நானாக தான் இருக்கணும், அறிவோடு தான் இருக்கணும். இப்போ ஒருத்தனுக்கு ஆக்சிடெண்ட்டில் கை கால்லாம் எடுத்துட்டாங்க, காலும் போச்சு கையும் போச்சு, அப்போ கூட நான் இருக்கிறான். அப்போ கை காலில் நான் இல்லையா? அப்போ அதுக்கு அறிவு இல்லையா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்புகள் எடுத்தோம்னா அறிவு குறையணும் இல்லை? இப்போ சின்ன குழந்தைக்கு அறிவு கம்மியாகும், பெரிய ஆளுக்கு அதிக அறிவு இருக்கணும். அப்போது 200 கிலோ இருக்கிற ஒரு ஆளுக்கு நிறைய அறிவு இருக்கணும். ஆனால் ஆட்டி படைக்கிற ஆளெல்லாம் பார்த்தோம்னா தித்துணுண்டு தான் இருக்கிறாங்க. மந்திரிங்கெல்லாம் இவ்வளோதான் இருக்கிறாங்க. ஆனால் அடியாளுங்க பின்னாடி இப்படி வராங்க, பிளாக் கேட்ஸ்ன்னு இவங்களெல்லாம். ஆனால் அவங்களுக்கு அறிவு இல்லை. அப்போ உடம்புனுடைய அறிவு உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, இப்போ உடம்பு தன் இஷ்டப்பட்டு தனக்கு அறிவு இருக்குதுன்னா எப்பவும் வாய் திறந்துக்கிட்டே இருக்கணும், வாயை மூடிக்கிட்டே இருக்கணும், கண்ணை மூடணும், கண்ணை திறக்கணும். ஆனால் உடம்பை யாரோ உள்ளே இருந்து தானே கண்ணை திற அப்படிங்கிறாங்க. அப்போ உடம்பு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குது இல்லை. உடம்பு தான் நானுன்னா நான் உள்ளேருந்து நான் நினச்சி இந்த கண்ணை திறக்காம மூட முடியும். எல்லாம் கண்ணை திறந்துருந்தா கூட நான் மூடிக்குவேன். ஏன் இந்த உடம்பு மட்டும் அப்படி செய்யுது? உடம்பு உள்ளே இருந்து யாரோ ஒருத்தன் ஆட்டி வைக்கிறான்ல, அவன் பேர் தான் நான். அவன் தான் அறிவு. அந்த அறிவு உடம்பு இல்லைன்னா இருக்குமா? இருக்குமா? நாத்திகர்கள்னு சொல்லுவாங்க உடம்பு தான் அறிவுங்கிறாங்க. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துட்டோம்னா அறிவு அப்படியே குறைஞ்சி போகணும். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாருமா. அவருக்கு தலை மட்டும்தான், கண்ணு மட்டும்தான் அசையும், வாயெல்லாம் அசையாது. உடம்பெல்லாம் அப்படி குச்சி மாதிரி இருக்கும். கையை எப்படி மடித்து வச்சுட்டு வீல் சேரில் இருப்பார். அந்த வீல் சேரை யாரை தள்ளிட்டு வரணும், அவங்க ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட். அவர் புக்கு கூட இங்கே வச்சுருக்கிறேன், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் புக்கு கொண்டு வந்துருக்கிறேன். ரொம்ப ஃபிலசாபிக்கலாக எழுதுவார். அவர் உடம்பு ஒட்டடை குச்சி மாதிரி இருக்கும், கை கால்லாம் அசையாது. ஆனால் உலகத்தில் பெரிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அறிவு உடம்பு தான்னா அவருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். எங்கே இருந்து அந்த உடம்பு இதெல்லாம் பண்ணுச்சு? அப்புறம் வாய் கூட பேசலை. அவர் கண்ணிமையிலேயே பேசுவார். அவருடைய எண்ணங்களை கண்ணிமையில் கொண்டு வந்து அதை கருவிகளை பயன்படுத்தி சப்தமாக்கிட்டாங்க. இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பேசுகிறார், வாயை அசைகிறதுல ஒன்றும் இல்லை, ஆனால் ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டு வரும். யாராவது இது மாதிரி மீட்டிங்கு பேசணுன்னா, சினிமாவுக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டு போகிறீங்க, சர்க்கஸுக்கு காசு கொடுத்துட்டு போகிறீங்க, ட்ராமாவுக்கு காசு கொடுத்துட்டு போகிறீங்க. யாராவது ஒரு சயின்டிஸ்ட் பேசினா காசு கொடுத்து போவாங்களா? ஒரு டிக்கெட் 1000 ரூபாய். அவர் வாயை திறந்து பேசலை, ஆனால் அவர் பேச்சை கேட்கறதுக்கு அத்தனை பேர் வந்துருக்குறாங்க. அப்போ அறிவு அவருக்கு எங்கே இருக்கு? சரி, உடம்பு தான் அறிவுன்னா எல்லாருக்கும் அறிவு ஒரே மாதிரி இருக்கணும்ல? எல்லாருக்கும் 2 கண்ணு, 2 ஒரு வாய், உடம்பெல்லாம் இருக்குது. 60 கிலோ ஆளுக்கு எல்லாருக்கும் 60 கிலோ அறிவு இருக்கணும். எடுத்து பார்க்கணும், அறிவு வழங்கினா 60 கிலோங்க அப்படின்னு சொல்லணும். 30 கிலோ ஆளுக்கு 30 கிலோ அறிவுன்னு சொல்லணும். ஆனால் அறிவு வேறு வேறு மாதிரி இருக்குதே, உணர்வும் வேறு வேறு மாதிரி இருக்குதே. இந்த உடம்புல இருக்கக்கூடிய அறிவுக்கு ஹோட்டலில் போனாக்கா எனக்கு ஸ்வீட் ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்னங்க இருக்குதுன்னா, இது மாதிரி கேசரி இருக்குங்க, இப்போ தான் பண்ணியிருக்கோம், கொடுங்கங்கிறாங்க. இன்னும் அது எனக்கு ஸ்வீட் வேண்டாங்க, காரமாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி சொல்லும் பொழுது உடம்புகள் அறிவுடையதுன்னா அப்போ எல்லா உடம்பும் ஒரே மாதிரி தானே கேட்கணும். அப்போ ஒரு தாய்க்கு பிறந்த 5 குழந்தைகளுடைய அறிவும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். இப்போ நிச்சயமாக உடம்பு இருக்காது இல்லை.
அப்போ ஆண் பெண்ணுக்கு இருந்ததுன்னா ஆண் அறிவு பெண் அறிவுன்ற 2 இருக்கணும். அப்போ ஆண் அறிவு பெண் அறிவு இருக்குதா? ஒரே கிளாஸில் எல்லாம் படிக்கிறாங்க. இவங்களும் அல்ஜிப்ரா படிக்கிறாங்க, அவங்களும் அல்ஜிப்ரா படிக்கிறாங்க. இப்போ ஆணுக்காகனுக்கு ஆண் உடம்புக்குன்னு ஒரு அறிவு, பெண் உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்குதானே? ஆண் உனக்கு ஒரு உணர்வு, பெண் உனக்கு இருக்குதானே? இல்லை இல்லை. இதுலேருந்து நம்ம என்ன தெரிகிறோம்? நமக்குள்ளே இருக்கிற நானுங்கிற அறிவு உடம்பு இல்லை. அப்போனா அது எது? உடம்புக்கும் அந்த அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் உடம்புக்குள்ளே இருக்கணும்? மனுஷ உடம்புல மட்டும் இல்லை, சில அறிவு புழு உடம்புல இருக்குது, சில அறிவு செடி உடம்புல இருக்குது, சிலது சொர்க்கத்தில் இருக்குது. இப்போ இந்த அறிவு தான் உண்மையில் நாம் அறிவுன்னு சொல்லுவோமா, இந்த உடம்புன்னு சொல்லுவோமா? அறிவுன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த அறிவு தானே நாம். இந்த உடம்பு எப்படி இருந்தால் நமக்கு என்ன? அறிவு வச்சு பழச்சிக்கலாம் இல்லை? அறிவு தான் நமக்கு வாழ்க்கையை கொடுக்குது, அறிவோடு சேர்ந்து உணர்வு. ஆனால் நமக்கு இந்த அறிவு என்னவோ உடம்பை சார்ந்து இருக்கிற மாதிரியும், உடம்புக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா அறிவுக்கு ஏதாவது பிரச்சனைங்க. உடம்புக்கு அறிவுக்கும் சம்பந்தமே இல்லையே. இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடம்பு தான் அறிவுன்னு சொன்னால், அவரை விட துக்கமானவங்க உலகத்தில் யார் இருக்க முடியும்? ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் இருக்குது. அவர் பிற்காலத்தில் தான் அப்படி ஆனார். பிஹெச்டி படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியோ அந்த மாதிரி ஒரு மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகி போயிடுச்சு. ஆனால் அவர் அறிவு மட்டும் குறையவே இல்லைங்க. இதுதான் அதிசயமாக இருக்கு. இந்த நான் என்ற உணர்வுக்கு ஆத்மான்னு பேர். உடம்பு இருக்கும் பொழுது அதுக்கு ஆத்மான்னு சொல்கிறதில்ல பேர். நான் அல்லது அகந்தை அப்படின்னு சொல்கிறேன். அது பேர் அகந்தைன்னு பேர். இந்த கேள்வி நீங்கள் அதிகமாக அங்கே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த அகந்தை ஆத்மா எப்படிப்பட்டது, அது என்னது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும். இதை தான் ரமணர் விசாரிங்க. இந்த நானுங்கிற உங்கள்கிட்ட ஒரு உணர்வு இருக்கே, அது என்னது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு. சரி, ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம் சார், நீங்களே சொல்லுங்கள் என்னது. இப்போ நானுங்கிற ஒரு அறிவும் உணர்வும் இருக்கு இல்லையா, அதுதான் கடவுளாம். இந்த அறிவு எப்படிப்பட்டதுன்றதை இப்போ சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 இருக்குது. இதெல்லாம் நம்ம நிறைய பாடங்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு விளக்க நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். சரீரத்திரயம் அப்படின்னு 3 உடம்பு இருக்குதான். நமக்கு வெளியே இருக்கிற உடம்பு தான் தெரியுது. இதுக்குள்ள ஒரு உடம்பு, அதுக்குள்ள ஒரு உடம்பு இருக்குது. 3 உடம்பு. வெளியே இருக்கிற உடம்பை பரு உடம்பு, ஸ்தூல உடம்பு, மாமிச உடம்பு. அதுக்குள்ள ஒரு உடம்பு இருக்குது, அது சூக்ஷ்ம உடம்பு, நுண்ணுடம்பு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குள்ள ஒரு உடம்பு இருக்குது, அது பேர் காரண உடம்பு. அப்போ சரீரத்திரயம் 3 உடம்பு. அவஸ்தாத்திரயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவஸ்தாத்திரயம்னா இந்த நமக்கு நனவுன்னு ஒன்று இருக்குது, இப்போ பகலில் இருக்கிறோம். அப்புறம் இரவில் உறக்கம்னு ஒன்று இருக்குது, சுஷுப்தின்னு. அப்புறம் அது நடுவில் ஒரு கனவு. இந்த 3 இருக்குது. இது 3 அவஸ்தைங்கிறாங்க. இது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. அவஸ்தைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க. நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. இதுவும் 3 இருக்குதா? அது இல்லாமல் அபிமானத்திரயம்னு ஒன்று. இந்த நானுங்கிற அபிமானம், நனவில் அவனுக்கு பேர் விஸ்வன், கனவுல அவனுக்கு பேர் தைஜசன், ஆழ்ந்த உறக்கத்தில் அவன் பேர் பிராக்ஞன் அப்படின்னு. அபிமானத்திரயம். எத்தனை திரயம் சொன்னேன்? சரீரத்திரயம், அவஸ்தாத்திரயம், அபிமானத்திரயம். இந்த 3ம் ஒரு கொத்தாக வைப்போம், அது பேர் வகுப்புன்னு வைப்போம். வகுப்புன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ் வகுப்பு, வகுப்பு ஏ, வகுப்பு பின்னு. வகுப்புன்னா ஒரு கூட்டம், ஒரு குவியல். இதோட இந்த அறிவு இருக்குது. 3 உடம்புக்கு அறிவு இருக்குமா? இல்லை. இந்த 3 அவஸ்தைக்கும் இந்த உடம்புலேருந்து தானே வருது. ஸ்தூல உடம்புலேருந்து வருது நனவு, சூக்ஷ்ம உடம்புல கனவு, காரண உடம்புல வருது தூக்கம். இந்த 3க்குமே அறிவு இல்லையே. இதுக்குள்ளே தானே அறிவு இருக்குது. அந்த அறிவுக்கு ஒரு பேர் கொடுப்போமா? அது பேர் ஜீவபோதம்.
ஈஸி தான். ஜீவன்னா நான் உயிர், போதம்னா அறிவுங்க. போதங்கிற சொல்லு உங்களுக்கு புதுசான போதனை அதெல்லாம் வேண்டாம், இவங்களுக்கு தெரியணும். போதனைன்னா சொல்லி கொடுக்கறது, அறிவுன்னு அர்த்தம். போதம்னா அறிவுன்னு. அதனால தான் போதி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா புத்தருக்கு அங்கே அறிவு வந்தது, புத்தி வந்துடுச்சு. புத்தர் அங்கே போகிறதுக்கு முன்னாடி புத்தி கம்மியாக இருந்தது. அந்த மரம் அவருக்கு அறிவு கொடுத்தது, ஞானத்தை கொடுத்ததுனால இது பேர் போதி மரம். இப்போ போதம்னா அறிவுன்னு. இது ஜீவனுக்குள்ள ஒரு போதம், எல்லாருக்குள்ளே ஒரு அறிவு இருக்குது இல்லையா, அது பேர் நான். அப்போ நான் ப்ளஸ் வகுப்பு. வகுப்பு என்னென்ன? சரீரத்திரயம், அவஸ்தாத்திரயம், அபிமானத்திரயம். இதோட சேர்த்து இது ஒன்று 4 சேர்த்தோம்னா இது ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். வகுப்பு. இப்போ நாமெல்லாம் தனித்தனி வகுப்புங்கள். உங்களுக்கு அவஸ்தாத்திரயம் வேற, உங்களுக்கு அவஸ்தாத்திரயம் வேற, உங்களுக்கு அவஸ்தாத்திரயம் வேற. உங்கள் கனவு அவங்களுக்கு வருதா? உங்கள் நனவு அவங்களுக்கு இருக்குதா? சரி. தூக்கமும் உங்களுக்கு வேற வர மாதிரி தானே. நீங்கள் வரத்துக்கு அவங்க வேற நேரத்தில் தூங்குறாங்க. எல்லாருக்கும் இந்த வகுப்பு வேறு வேறையாக இருக்குது. நம்மெல்லாம் வகுப்புனால தான் வேறுபட்டிருக்கோம். அதனால் வகுக்கப்பட்டிருக்கிறோம். வகுக்கன்னா டிவைடட், பிரித்துனுக்கிறோம். நம்மளை பிரிக்கிறது எது? நீங்கள் வேற அவங்க வேறன்னு எதை வச்சு சொல்கிறேன்? வகுப்பை வச்சு தானே சொல்கிறேன். உங்களுடைய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். சரி, இந்த வகுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு எடுத்துக்குவோம். அந்த அறிவு எதை வச்சு நம்ம வேற வேறன்னு சொல்ல முடியும்? வகுப்பு வச்சு தானே சொல்கிறோம். வகுப்பில் முக்கியமானது எது? இந்த சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று இருக்குதே, அதுதான். அதில் தான் நம்முடைய மனம் இருக்குது, நம்முடைய புத்தி இருக்குது, நானுங்கிற அகங்காரமும் இருக்குது. நானுங்கிற உணர்வு இந்த புத்தியில், காரண சரீரத்துலேயும் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்குது. இவங்களுக்குள்ள அந்த அறிவு இருக்குது. நான் கேட்குறேன், நமக்குள்ள வித்தியாசங்கள் எல்லாம் வகுப்பாக இருக்கிறது காரணம் இந்த சரீரங்க தானே. இது சரீரத்திரயம், அவஸ்தாத்திரயம், அபிமானத்திரயம். இந்த 3ம் தானே நம்மளை பிரித்து வைக்குது. இந்த 3மே அறிவற்றது தானே. இதுக்கு அறிவு இருக்குதா? இல்லை. அறிவுன்னு ஒன்று சொன்னனே நான், என்ன இதுக்கு 3க்கு வெளியே தானே. அதில் தான் நமக்கு வித்தியாசம் இருக்குதா? உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? இருக்காது இல்லை. அப்போ எல்லாருக்கும் ஓர் அறிவு. ஆனால் அறிவு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. என்னுடைய அறிவு வேற, உங்களுடைய அறிவு வேற, என்னுடைய உணர்வு வேற, உங்களுடைய வேற, என் கவலை வேற, உன் கவலை வேற, என் சுகம் வேற, உன் சுகம் வேற. இதெல்லாம் எங்கே இருக்குது? வகுப்பில் இருக்குது. சரீரங்களால் வகுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வகுப்பை, சரீரத்தை நம்ம தற்காலிகமாக விட்டுடுவோம். நம்மளாம் ஒப்பந்தம் போட்டுக்குவோம். இங்கே வாமா, நமக்குள்ளே சண்டை வகுப்பில் தானே. உன் உடம்பை நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி தான் நீ எனக்கு சண்டை போடுற. உன் மனசை நான் புண்ணுபடுத்திட்டேன்னு சொல்லி தான். மனசுங்கிறது சூக்ஷ்ம சரீரம். இவ்வளோ தான் நம்ம சண்டை. நாம் ஒரு பேசுவோம், நானுங்கிறது என்னன்னு பேசுவோம். சொல்லுங்க காபி, இங்கே பாருமா, நீ நானும் உடம்புல வேறு வேறு, உள்ளத்தில் வேறு வேறு, அறிவில் நம்ம 2 பேர் வேறு வேறையா? இன்னும் புரியலிங்கக்கா அப்படி. நல்லா யோசனை பண்ணிப்பேன். இந்த அறிவு இந்த உள்ளத்துக்கு அறிவை கொடுக்குது, இந்த உடம்புக்கு அறிவை கொடுக்குது. இந்த நான் வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நானுங்கிறது அறிவு இல்லை, அப்போ தான் செத்த பணம் ஆயிடுச்சு இல்லை. இந்த உடம்புக்கு அறிவு கொடுக்கறது யாரு? நான். என் மனசுக்கு அறிவு கொடுக்கறது யாரு? நான். என் உள்ளத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறது யாரு? நான். நான் கொஞ்சம் ஓஞ்சிட்டேன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் பிரயோஜனம்லாம் போய். இப்போ நம்ம சண்டை போட்டுக்கிறது நான் வச்சா இல்லை உடம்பு வச்சா? உடம்பு வச்சு தானே சண்டை போடுறோம். அந்த நானுங்கிறது பார்த்தா உங்களுக்கு எனக்கும் ஒன்றே தான். அதில் உனக்கு எனக்கு சந்தமே இல்லை. நீ உயர்ந்தவனும் கிடையாது, நான் தாழ்ந்தவனும் கிடையாது. கடன் கொடுத்தது கடன் வாங்கினது, திட்டனது திட்டு வாங்கினது, அடித்தது அடி வாங்கினது, பழிக்கப்பட்டது பழி வாங்கினது, இதெல்லாம் இந்த அறிவற்ற ஜடங்கள் போடுற சண்டைங்க. கொஞ்சம் நமக்கு இந்த ஞானம் வந்துருச்சுன்னு வைங்களேன், யோசனை பண்ணி பாருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னல, ஒரு பூச்சி என்ன பண்ணிச்சு? தேவையில்லாத வகுப்பு பண்ணிக்கிச்சு. தனக்குன்னு சரீரத்து மேலே இன்னொரு சரீரம் வச்சுக்கிச்சு. அந்த குச்சி பூச்சி போகிற மாதிரிலாம் இருக்க குப்பையெல்லாம் பொறுக்கி உடம்புல ஒட்டிக்கிச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி? செவுத்தில் ஒரு குச்சி, ஒரு பூச்சி. அதுதான் தனக்கு பாதுகாப்பு.
அது ஒரு பெருமை. அப்படி உடம்பெல்லாம் அப்படி பெருமையாக இன்னொரு குச்சி பூச்சியை பார்த்து, நீ என்ன ஒட்டடையை ஒட்டி வச்சிருக்கிற, எந்த பார் வசத்தியான குச்சி, இது இது என்ன பெருமை? அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? எங்கள் வீட்டில் திரைசீலை இருக்குது, கார்பெட் போட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு 5 பெட்ரூம் இருக்குது. இதெல்லாம் அந்த குச்சி தானே, எங்கேயோ பொறுக்கி பொறுக்கி சேர்த்தத்தானே. இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? அறியாமையினால், நான் சுத்த அறிவுன்னு தெரிஞ்சுக்காம, நான் கடவுள்னு தெரிஞ்சுக்காம, நாம் குப்பையை பொறுக்கிறவங்களாயிட்டோமே. இந்த உலகத்தில் இருக்கவங்களாம் யார்? பணம் பொறுக்கிகள். இங்கே போனீங்கன்னா ரோட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க? பணம் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. கீழேருந்து பொறுக்கல, எங்கெங்கேருந்து பேங்க்லேருந்து பொறுக்கிறாங்க. இன்னொருத்தங்கிட்ட இருந்து பர்ஸ்லேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்குறாங்க. உங்ககிட்ட இருக்க கிரெடிட் கார்டில் இருந்து பணத்தை எப்படி நான் எடுக்கிறதுன்னு, இதை வாங்குங்க, அதை வாங்குங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதனால் நீங்கள் உருப்படுவீங்கன்னா, நாம் என்ன பண்ணுறோம்? அந்த பூச்சி மாதிரி அதையெல்லாம் வாங்கி வாங்கி சேர்த்துக்கிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறோம். போகிற இடமெல்லாம் தூக்கிட்டு போகிறோம். பெருமை பேசுகிறோம். டெல்லிக்கு போனாலும் இந்த வீடெல்லாம் விட்டுட்டு வந்தால் கூட அந்த பெருமையை தூக்கிட்டு போயிடுவோம். அந்த குப்பையை மேலே போட்டுக்கோ. அந்த குப்பை இருந்த வரைக்கும் தான் அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த குப்பை கூடம், பழைய உடஞ்ச சேரு, சைக்கிள், இது கூட தூக்கி போட மாட்டாங்க. அருந்து போன செருப்பு, தொலைஞ்சு போன உறவுகள், அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் தாத்தாக்கு தாத்தா அப்படிப்பட்டவர், அவர் தான் ஜமீன்தார் அப்படின்ட்டு, அவர் இங்கே காணவே காணோம். அதை கூட வந்து தன் மேலே போத்திக்கிறாங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாம் சுத்த சைதன்யம், சுத்த போதம், ஜீவபோதம் இல்லை. ஜீவபோதம் எப்போ வருது? இந்த குப்பைகளை சேர்க்கறதுனால. அதை சுமையை தூக்கிக்கிட்டு போகுது. நத்தை எப்படி தன் வீடையே தூக்கிட்டு அலையுது. அதை விட்டுட்டு வாயேன் ஐயா, அதே முதுகில் தூக்கிட்டு வரேன்னு. அதை சுமக்க முடியாமல் அந்த சில சங்குங்கள்லாம் பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்குது. அந்த நத்தை உடம்பு மெல்லிசாக இருக்கும், அது தூக்க முடியாமல் இழுத்துட்டு போகுது. நாம் அதுக்கு நத்தை விட மோசமாக தான் நாம் இருக்கோம். இந்த உள்ளத்தில் கோடானு கோடி எண்ணங்கள், வஞ்சனைகள், குற்றங்கள், மற்றவங்களுக்கு தெரியாமல் ஏதோ செய்த பம்பு, அவங்களுக்கு செய்த துரோகம். நான் கவனித்து அது செய்திருந்தேன்னா அவன் வந்து பிழைச்சிருக்கலாம், அவன் நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாம். கொஞ்சம் ஒரு இன்சொல் சொல்லி விட்டு கொடுத்துருந்தேன்னா அவனுக்கு பெரிய பக்கத்துணையாக இருந்திருப்பான். ஆனால் என்னவோ தெரியல, நம்ம மனசில் அந்த பிடிக்காத தேவையில்லாத உணர்வுகளெல்லாம் வச்சுக்கிட்டு நாமளே சுமக்க முடியாமல் கூன் விழுந்து போகிறோம், தலை குனிஞ்சு போகிறோம். சுதந்திரமாக பறக்க முடியலையே. ஒரு எருக்கலாஞ்செடியினுடைய விதை அப்படியே ஈஸியாக பறக்குது. அது எங்கே வேணா போகுது. இந்த கவலையே இல்லாத நாய் எங்கே வேணாலும் போகுது, பருது. நமக்கு கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். சில குழந்தைங்க கதவை திறக்கவே மாட்டாங்கிறாங்க, மனநோயில் பீடிக்கப்படுறாங்க, டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, தன் உடம்பையே தானே துன்புறுத்திக்கிறாங்க, செத்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்நேரமும் மற்றவங்கள கொலை செய்திடலாம், அவங்கள அழிக்கணும், அவங்கள துரத்திடணும், அவங்கள எப்படியாவது ஒழிஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம்? கண்ணுக்கு தெரியாத வலையை எடுத்து எடுத்து நாமளே சுமந்து கொண்டு எதுக்கு? இதான் இயேசு சொன்னார், உங்களுடைய இந்த மாதிரி இந்த பாவங்களை தான் நான் சிலுவையாக துமக்கிறேன். இது என்னது இல்லை. அவரை அவர் கல்லறை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி தெரு தெருவா அவருடைய சிலுவையை தூக்கிட்டு போக சொன்னாங்க. அதே எதுக்கு வண்டியில் தூக்கிட்டு போயிடும், அவனே தூக்க சொல்லு அப்படின்னு. அதை சுமந்துக்கிட்டு தெரு தெருவா போனார். அவர் ஏன் போனார்? யாருக்காக அந்த பூமிக்கு வந்தார்? நம்ம மனசெல்லாம் திருத்த தானே வந்தார். நம்ம மனசுக்குள்ள தெய்வ ஒளியை உண்டாக்க தானே வந்தார். அந்த சிலுவை அவரை தூக்கிட்டு போயிட்டு அதே அவரை நட வச்சு அதிலே படுக்க வச்சு கையை விரித்து ஆணி அடித்தாங்க. எதுக்காக தேவதூதன் இவ்வளோ கஷ்டப்பட்டார்? நம் மனசெல்லாம் சுத்தமாகாதா? நம்மக்கிட்ட இரக்கம் பிறக்காதா? நம்மக்கிட்ட இந்த கழிவிறக்கம் இல்லாமல் போகாதா? நம்ம மற்றவங்களை விட்டு கொடுக்கக்கூடாதா? மற்றவங்களை தியாகம் பண்ணக்கூடாதா? எத்தனை சொன்னார். அப்படி நம்ம விட வேண்டியது எவ்வளோ இருக்குது. இதுதான் அவங்களோட குறியீடுவாக போச்சு.
சிலுவை. அந்த சிலுவையை நம்ம ஏன் சுமக்கணும்? அந்த சிலுவைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஒன்றை இன்னொன்றால் மறி, ஒன்றை ஆப்போசிட்டாக, பொறாமையை பாராட்டுன்னு மாற்று, கோபத்தை நட்புன்னு மாற்று, பயத்தை உறவுகளோடு இருக்கிற பாதுகாப்புன்னு நம்பிக்கை வை. பயம் போக்குறதுக்கு நம்பிக்கை வேணும். இறை மேலே நம்பிக்கையோ அல்லது சுற்றத்தார் மீது நம்பிக்கையோ எது மேலே வை. ஒவ்வொரு உணர்வுக்கும் நல்ல உணர்வுன்னு எதிர்பக்கம் ஒன்று இருக்குது. அந்த எதிரிடை உணர்வு தான். ஒரு உணர்வை இன்னொரு உணர்வால் நீ மறி. இது பேர் தான் சிலுவையினுடைய அடையாளம். நாமளும் கூட எப்பொழுதுமே ஒரு உணர்வை இன்னொரு உணர்வால் போட்டோம்னா அந்த உணர்வு அப்பயே போயிடுச்சுமா. ஒரு பூட்டு கண்டு போயிடுச்சுன்னு ஒருத்தர்கிட்ட கோபம் இருந்தது, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டீங்க, அதோட உங்கள் ஒரு பூட்டு உடஞ்சி போச்சு இல்லை? ஏங்க நீங்கள் அது கஷ்டப்படுறீங்க? இதுக்கு 10 வருஷமாக அந்த பூட்டு கதவு சாத்திட்டு இருக்கணும்? இன்றைக்கே எல்லாரும் எங்கெல்லாம் யார்கிட்டெல்லாம் பகை இருக்குதோ நட்பு செய்யுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, கோபம் இருக்குதோ அவங்கள மன்னிச்சிடுங்க. மன்னிச்சுட்டு அவங்களுக்கு பாராட்டு செய்யுங்க. ஏன் அவங்களுக்கு புகழது வந்துருமா? இல்லை, நீ பஞ்சு மாறி மிதப்ப, ஆனந்தமாக இருப்ப. என்னைக்கோ ஏதோ ஒரு சின்ன வயசில் யாருக்கோ நமக்கு செய்த துரோகம், சின்ன குழந்தையில நமக்கு அறியாத பருவத்தில் தாய் தந்தை இல்லாமல் வளர வேண்டியிருக்கு. அம்மா அப்பா யார்கிட்டயோ வளர்க்க விட்டுடுறாங்க, அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அங்கே பள்ளிக்கூடத்தில் கொடுத்த தண்டனைகள், வளர்த்த இடத்துல நமக்கு கொடுத்த துன்புறுத்தல்கள், அவங்க கொடுத்த அவமானங்கள், நம்ம ஆழாத வடுவா இல்லையா? இது நமக்கு தெரியல. இதுக்கு நம்ம ஒரு சிலுவையை உண்டாக்கணும். இல்லைன்னா நம்மளை ஆணி அடிச்சிடும். அதில் எல்லாரும் ஆணி அடித்து அதில் இருந்து அவஸ்தைப்படுறோம். இதுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று, பூரண விடுதலை. எங்கேருந்து விடுதலை? இந்த உள்ளத்தில் இருக்க இருட்டிலேருந்து. இரும்பு கதவுகளை உடைப்போம். இதுக்கு யார் மேலே எனக்கு கோவம்னே தெரியல, எனக்கு கோவம் இருக்குது. எதுக்கு பயம்னு தெரியல, எனக்கு பயம் இருக்குது. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா. எதுக்கு ஏன் கவலைப்படுறேன்னு தெரியல, எனக்கு எப்பவுமே கவலையாக இருக்கு, என்னால் சிரிக்கவே முடியல. இதுக்கு என்ன மருந்து? இதற்கும் எதிர் உணர்வை நாம் கொண்டு வரணும். நாம் தான் முயற்சி பண்ணணும். யாருக்காவது உங்ககிட்ட வந்து அன்பு கொடுத்துட மாட்டாங்க. வாய் திறந்து அன்போ தலையை காது வழியாக அன்பெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் தான் அன்பை உண்டாக்கணும். என்னிடம் இருக்கின்ற குறையை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். நான் கோபக்காரனா? நான் பயந்தாங்கொல்லியா? என்னை எல்லாரும் தரக்குறைவாக பேசுகிறாங்களா? என்னோட புத்தி எனக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்களா? இதெல்லாம் வச்சு எத்தனை காலம் வாழ போகிறீங்க? இன்றைக்கே நம்ம நீக்கி ஆகணும். இன்றையிலிருந்து என்னை மாதிரி அன்புடையவன் யாரும் கிடையாது, என்னை மாதிரி தியாகம் பண்ணுறவன் யாரும் கிடையாது, என்னை மாதிரி மன்னிக்கிறவன் யாரும் கிடையாது அப்படின்னு நீங்கள் மாறி பாருங்களேன். இப்போ அப்படிப்பட்ட உணர்வு எப்படி வரும் தெரியுங்களா? இப்போது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் நீங்கள் சுமந்துட்டு போனீங்க. உங்களுக்குன்ற உங்கள் செருப்பு, உங்கள் ஹேண்ட்பேகு, உங்கள் தொப்பி, உங்கள் கழுத்தில் இருக்கிற செயின், இதை தான் நீங்கள் எங்கே போனாலும் தூக்கிட்டு போகிறீங்க. உங்கள் செல்ஃபோன், அது சொல்ல மறந்துட்டேன். சில பேர் 2 வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் தூக்கிட்டு போகிறோம். எப்போ நீங்கள் அன்பாயிட்டீங்களோ, எப்பொழுது உங்கள்கிட்ட உணர்வு வந்து சமாதானம் ஆயிடுச்சோ, சமாதானம்னு தெரியுங்களா? சம ஆதானம். அப்படி துலாக்கோல் தூக்குனோம்னா அந்த 2 தட்டை எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். அது பேர் சமாதானம். இன்னொரு பேர் சமாதி. அவர் சமாதி ஆகிட்டாருங்கன்னா அவர் மனசு சமாதி ஆயிடுச்சு. உங்களுக்கு சமாதி வேணுமா? வாழும் பொழுதே சமாதியில் வாழறது, அது பேர் சமாஹித புத்தி. இந்த மனம் எப்பொழுதுமே தட்டு ஏறி இறங்குது. இது ஏறி இறங்கிறதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ராகம், துவேஷம், விருப்பு, வெறுப்பு. இந்த தட்டு, இந்த 2மே சமமாகி போச்சுன்னு வைங்க, இல்லைன்னு வைங்க, அந்த தட்டு அசையவே அசையும்.
புத்தி எப்பவுமே நடுநிலையில் இருக்கும். நடுநிலை. நடுநிலையில் இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் உலகத்தில் பார்த்தா உங்களுக்கு விருப்பம் வர மாட்டேங்குது, வெறுப்பும் வர மாட்டேங்குது. அப்போ எப்படி இருக்கும்? சப்புன்னு இருக்குமா? உங்களுக்கு நீங்கள் அனுபவித்து பார்க்கல. நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறுப்பு இல்லாமல் ஒரு கடைக்கு போயிட்டு வந்தோம்னா, வெறுப்போட ஒரு கடைக்கு போனோம்னா சப்புன்னு தானே இருக்கும். ஒன்று வெறுக்கணும், இந்த கடையில் போனால் இந்த கடைக்கு நான் போக மாட்டேன், இந்த கடை தான், இந்த துணியெல்லாம் எனக்கு வேண்டாம், இதுதான், இதை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ சாப்பிட்ற ஹோட்டலில் போனாலும் விருப்பு, சிலதெல்லாம் வெறுப்பு. துணி கடைக்கு போனால் வெறுப்பு. கல்யாண வீட்லேயோ நலங்கு வீட்லேயோ எந்த வீட்டில் போனாலும் இவங்க இந்த சைடு அப்படியே பார்க்கவே மாட்டாங்க, இப்படி பார்ப்பாங்க. இவங்ககிட்டயே பேசிட்டு இருப்பாங்க. என்ன நம்மகிட்டே பேசிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த 4 பேரோட தப்பிக்கிறது இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ தப்பிப்பான்னு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த தட்டு இப்படி தானே இருக்குது. ஒருவேளை நீங்கள் கற்பனை பண்ணிவார், உங்கள் மனசில் எதன் மீதும் விருப்பம் இல்லை, எதன் மீதும் வெறுப்பும் இல்லைங்க, சப்புன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அழகாக இருக்கும். அது பேர் என்ன? அழகு. இந்த சூரியன் எனக்கு ஏன் அழகாக தெரியுது? இந்த நீல வானத்தில் அந்த பறவைகள் பறக்கிறதெல்லாம் அழகாக தெரியுது. சின்ன குழந்தைங்க ஓடி விளையாடுறத பார்த்தா அழகாக இருக்குது. எது பார்த்தாலும் அழகாக இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? உங்ககிட்ட விருப்பு வெறுப்புகள் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நினச்சி பாருங்க, அழகாக வாழறது. அப்போ உங்கள் முகம் எப்படி இருக்கும்? அழகாயிடும் இல்லை? அதான் சத்தியம், சிவம், சுந்தரம். அழகுக்கு இன்னொரு பேர் சுந்தரம். இந்த உலகமே அழகாயிடும். காணுமிடமெல்லாம் அழகு. யார் பண்ணது? அந்த சத்தியம், சிவம் பகவான் படைச்சிருக்கிறார். இந்த நதிக்கரைகள், அங்கே இருக்கிற கூழாங்கல், நாணல் புல், அதில் ஒழுந்து படிச்சுட்டு குருவிகள். போய் நீங்கள் போய் பாருங்கள், எல்லாமும் அழகு. பழைய கோட்டை, பழஞ்ச பங்களா, கலகலப்பாக இருக்கக்கூடிய கல்யாண வீடு, மங்களமாக இருக்கக்கூடிய கோயில் வராண்டா, அந்த சுற்றுப்புறம், அது சுற்றி வர அந்த பிரகாரம் இருக்குல்ல, அங்கே ஓம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அற்புதமாக இருக்கும். பெருமாள் கோயில்னால் துளசி வாசனையாக இருக்கும். சிவன் கோயிலில் விபூதி வாசனையாக இருக்கும். மாரியம்மன் கோயிலில் போனால் குங்கும வாசனையாக இருக்கும். அங்கே எங்கே பேசினாலும் அந்த வாசனையும் மக்களுடைய சந்தோஷமும் கொள்ளை கொள்ளை அழகு. அது பேர் தான் சமாதி. மனம் சமாதமாயிடும். ஒரு நல்ல இசை கேட்கும்போது அந்த அழகில் நம்ம ராகத்வேஷத்தை மறந்துடுறோம். மனம் சமாதி ஆயிடும். என்னங்க சமாதி ஆயிட்டாருங்க ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே? அப்படியே ஆமாம். ஓவியத்தை பார்த்து ரசிக்கிறோம், இந்த கலைகளெல்லாம் பார்க்குறோம், கோயிலில் இருக்க சிற்ப வேலைப்பாடுகளெல்லாம் போய் அப்படியே பிரமிச்சு நிற்கிறோம். கொல்லுல போய் பார்க்கும்பொழுது எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? அழகு அழகு அழகு. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டியது அழகு தான். அழகின்ற சொல்லுக்கு முருகா. அழகுன்னா யாரு? முருகன். கடவுளே அழகுதான். கடவுள்கிட்ட என்ன இருக்குது அப்படி ரசிக்கிறீங்க அப்படின்னா அழகு இருக்குதுடா. அந்த சுந்தர வதனத்தை பார்க்க தானே கோயிலுக்கு ஓடுறோம். அலங்காரம் பண்ணி பண்ணி தெருவில் கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அந்த செம்பொன் மேனி. மனசில் அழகுணர்ச்சி வந்துடும், முகத்தில் அழகு பொலிவு வந்துடும். அது வந்து பிரம்ம வர்ச்சஸ்ங்கிறாங்க. அந்த பொலிவுக்கு இந்த ஞானக்கலை வந்துடும். இதுதான் இதை உண்டாக்குறதுக்கு ஒரே வழி திருக்குறள். இன்னைக்கு முகவுரை சத்தியம் ஞானம் அனந்தம் என்றுபல சத்தியம் சிவம் சுந்தரம். இந்த சுந்தரமான மனம், சுந்தரமான சிருஷ்டி எல்லாம் அழகு. அழகே அழகு, எல்லாம் அழகு அப்படின்னு ஒரு குழந்தை பாடியிருக்கிறார் ஏதோ சினிமாவில். அழகென்ற சொல்லுக்கு முருகா. முருகுன்னு சொன்னாலே அழகுன்னு அர்த்தமா. திருவிக்கா அப்படி வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறார். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது முருகு என்றால் அழகு அப்படின்னு ஒரு தலைப்பிலே ஒரு சாப்டர் நாங்கள் படிக்கணும். அதில் கேள்வி எல்லாம் வரும். அரண் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் ஒரு சில குறளை நம்ம பார்க்க விட்டுட்டோம். இப்போ பார்ப்போம்.
மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. இந்த உலகத்துல மிகப்பெரிய தர்மம் எது, மிகப்பெரிய கடமை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஏதாவது சொல்லுவாங்க. இந்த நாட்டை சீர்திருத்தணும், ஏழைகளுடைய மன கஷ்டத்தை நம்ம நீக்கணும், எல்லாருக்கும் சுகாதாரமான வாழ்க்கையை கொடுக்கணும், எல்லாருக்கும் நல்ல வீடு கிடைக்கணும், எல்லாருக்கும் தொழில் நல்லா இருக்கணும், வருமானம் எல்லாருக்கும் வரணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் சேவையில் இறங்குறேன், தியாகம் பண்ணிட்டு. அதனால் நான் ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ ஆகி என்னால் முடிஞ்ச அளவுக்கு 4 தெருக்கு மக்கள் துயரை நான் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு பொருளாதாரத்தை வாங்கி இவங்களுக்கு தண்ணி, லைட்டு, சுகாதாரம்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தானே அரசியல்வாதிகள் நமக்கு வராங்க. அவங்களுடைய அறம் என்ன, தர்மம் என்னங்க? கொடுத்த வாக்குறுதியை நிர்ணயிக்கணும். எதுக்காக வச்சிருக்கிறாங்க அவனை? நம்ம ஓட்டு போட்டு வச்சிருக்கிறோம். கூப்பிட்ட குரலுக்கு வேலை செய்யறது தானே வந்திருக்கிறாரு. என்னைக்காவது நீங்கள் கவுன்சிலர் பார்த்துருக்கீங்களா? எம்எல்ஏ பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. நமக்கு எது முக்கியமான அறம் கேட்டோம்னா, அந்த ஒரு அறம் மட்டும் நம்ம இருந்ததுன்னா மீதி எல்லாம் அது கீழே வந்துடுமா. ஒரே ஒரு அறம், ஒரே ஒரு தர்மம். கவுன்சிலராக இருந்தாலும் சரி, மினிஸ்டராக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக இருந்தாலும், குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்தாலும் சரி, வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, நடுரோடு நிற்கிற கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, ஒரு அரண் எல்லாருக்கும் முக்கியங்கிறார். அவர் சொல்கிறாரு, அனைத்தரன். எல்லா அறன்லையும் ஒரே அறத்தில் அடங்கிட்டாரா. இந்த அறம் அந்த அறம். அறம்னா தர்மம். இந்த தர்மம் அந்த நல்ல குணம் நல்ல குணம் நல்ல குணம் நல்ல குணம்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டி பிழிஞ்சு ஒன்றா சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னேன்னா, அனைத்தரன் ஒன்று இருக்குப்பா. எல்லா அறன்லையும் பெஸ்ட்டுன்னு. மனதுக்கண் மாசில்நாதன். உன் உள்ளம் சுத்தமாக இருக்கணும். இது தாண்டா பெரிய தர்மங்கிறார். வேற தர்மமும் நீ பண்ண வேண்டாம் அப்பா. கோடி புண்ணியம், நீ ஒரு தர்மமும் பண்ண வேண்டாம்ப்பா. நீ கொஞ்சம் யோக்கியமாக இருந்தால் போதும். இதுதானே சொல்கிறோம். உன் மனசு தர்மமாக சுத்தமாக இருந்துடுச்சுன்னு சொன்னால் அவன் எல்லாருக்கும் பயனுள்ளதாக தான் இருக்க முடியும். அவனால் யாருக்காவது தொந்தரவு வருமா? மனசு சுத்தமாக இருந்ததுன்னா. ஒரு வீட்டில் மாமியாருக்கு மனசு சுத்தமாக இருந்தது, கணவனுக்கு மனசு சுத்தமாக இருந்தது, மாமனாருக்கு, பக்கத்து வீட்டுக்காருக்கு, இவங்களுக்கெல்லாம் மனசு சுத்தமாக இருந்தால் அது எப்படி கோயில் மாதிரில இருக்கு அந்த வீடு. ஒவ்வொரு வீடும் நரகமாகவும் சிறைச்சாலையாகவும் சண்டை பிடிக்கிற இடமாகவும் இருக்குது. செருப்பு விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போதே கடுக்கடுன்னு வராங்க. சாப்பிடும்போது எதையோ செல்ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. குழந்தை ஏதோ கேட்க வருது, அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் அவங்க அவளை கேளு, ஏன் தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இந்த மனசு என்ன தான் ஆச்சுங்க? அந்த வீடு எப்படி இருக்குது? சில வீட்டுக்குள்ளே நம்ம போகும்போது கூசுது உடம்பு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சில பேர் எட்டிவே பார்க்க மாட்டேங்கிறாங்க, அங்கே ஓரக்கண்ணில் பார்க்குறாங்க. யார் வந்திருக்கிறது, இவர் எதுக்கு வந்தார், என்ன வந்தாங்களே கொடுத்தனுப்பு அப்படின்னு உங்களை சைகையில் சொல்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே சரியில்லைன்னு தெரியுது இல்லையா? இப்போது எவ்வளோ சீர்திருத்தம் நீங்கள் பண்ணாலும் ஒரு சீர்திருத்தம் உங்கள் மனசு மட்டும் தூய்மையாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். மனதுக்கண் மாசிலன் ஆதல். மாசுன்னா அழுக்கு. மனசு எப்போ தூய்மையாக இருக்கணுமா, அதுதான் அனைத்தரன். வேறு எந்த ஒரு தர்மமும் நீ பண்ண வேண்டாம். பூஜை பண்ண வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம், அர்ச்சனை பண்ண வேண்டாம், தான தர்மம் பண்ண வேண்டாம், அல்லது மற்றவங்களுக்கு காசு உதவி கொடுத்து இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மனசை தூய்மையாக வச்சு மீதியெல்லாம் தானாக வரும். மீதியெல்லாம் தானாக வரும். மனசு தூய்மை இல்லைன்னா மீதியெல்லாம் செய்து பிரயோஜனம் இல்லை. அது மேலும் மேலும் அழுக்கு தான் கொடுக்கும். நான் அவ்வளோ கொடுத்தேன் பார், நான் அவ்வளோ செய்தேன் பார்
அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அழுக்க சேர்த்துக்கிறான். மனதுக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். அது தாண்டா எல்லா அறமும் ஒன்றா சேர்ந்து கொடுக்குறது. அப்போது தர்மம் செய்கிறதெல்லாம் எதுக்கு? மன தூய்மைக்காக. கோயில் போகிறது எதற்கு? மன தூய்மைக்காக. தவம் செய்வது எதற்கு? மன தூய்மைக்காக. இல்லறம் நடத்துவது எதற்கு? மன தூய்மை. பள்ளிக்கூடம் போகிறது எதுக்கு? மன தூய்மை. தொழில் செய்வது எதற்கு? தொழில் அது வியாபாரமாக இருந்தாலும் வட்டி கடையாக இருந்தால் கூட எதுவாக இருந்தாலும் எல்லா தர்மங்களுமே மனதை தூய்மைப்படுத்துவது தான். இப்போ வேதத்தில் இருக்கிற கர்மகாண்டம் முழுக்க என்ன சொல்லுது? நீ அதை செய், இதை செய், இதை செய், சந்தியாவந்தனம் பண்ணு, நித்திய கர்மா பண்ணு, நைமித்திக கர்மா பண்ணு, பிராயச்சித்த கர்மா பண்ணு, காமிய கர்மம் பண்ணாத, நிஷேத கர்மத்தை பண்ணாத, இதெல்லாம் வேதம் சொல்லுதெல்லாம் நம்ம செய்கிறோமில்ல. இதெல்லாம் எதுக்காக இப்படி என்ன தொந்தரவு பண்ணுது இந்த வேதம்? எதுக்கு இந்து மதத்தில் நான் பிறந்தேன்? செருப்பு கழட்டி பிடிச்சி கோயில் வாங்குறாங்க. சர்ச்சுக்கு போனால் செருப்போடே உள்ளே போகலாம், ஷூவோட போகலாங்கிறாங்க. இங்கே குளிச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க, அங்கே குளிக்காமலே போகலாம். இந்த இடத்துல வந்து மாமிசம் சாப்பிட்டா கோயிலுக்கு வர மாட்டாங்க, அங்கே நல்லா 2 வெட்டு வெட்டிட்டு தான் போவாங்க. அதுக்கே போயிடலாம் போடுறது நல்லா இருக்குது. எல்லா கோயிலுக்கும் நீங்கள் போங்க, என்ன வேணும் தெரியுங்களா? நமக்கு எதை செய்தாலும் மனது தூய்மை இருக்குதா அப்படின்னு. அப்போ இந்த ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், இதனால் என் மனசு அழுக்காகுமா? அழுக்காகனா அந்த காரியம் செய்யக்கூடாது. எந்த காரியமும் இது செய்ய போகிறீங்க, அந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடி எதனால் என் மனசு கொஞ்சமாவது சுத்தமாகன்னா கட்டாயம் செய்யுங்க. அப்போ என்னோட கர்மங்களெல்லாம் எதுக்காக? மனதை சுத்தம் செய்வதற்கு தான். கர்மத்தால் தான் மனதை சுத்தம் செய்ய முடியும். இந்த அறிவினால் சுத்தம் பண்ண முடியுமா? நமக்கு கர்மம் அறிவு 2 இருக்குது. இந்த அறிவு இந்த துணியில் இருக்கிற அழுக்க காட்டும், ஆனால் அறிவாலே அதை சுத்தம் பண்ண முடியுமா? ஒரு அறிவாளி கிட்ட கொடுத்து இந்த அழுக்க எடுங்க சார்னா கர்மத்தால் தான் போகும். இதை போய் கசக்கணும். அப்போ ஒரு செயல்னால தான் அழுக்க எடுக்க முடியும், ஆனால் அறிவு உனக்கு அழுக்க காட்டும். இப்போ அறிவுடையவர் என்ன பண்ணுவான்? நம்ம மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் காட்டி கொடுக்கும். ஆனால் அறிவை வச்சு அவர் அழிச்சிட முடியுமா? அவர் அறிவாளிங்க, அவர் பொறாமையெல்லாம் அழிச்சிட்டாரு, கோபத்தெல்லாம் அழிச்சிட்டாரு, தன் குற்றவத்தெல்லாம் அதை அழிச்சிட்டாருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவர் எப்படி தான் பழிச்சார்? கர்மத்தினால தான் அழிச்சார். அப்போ எந்த மாதிரி கர்மம் செய்யணும்? எந்த கர்மம் செய்தால் நம்முடைய அழுக்கு போகுமோ அந்த கர்மத்தை செய்யுங்கள். எந்த கர்மம் செய்தால் இன்னும் கொஞ்சம் அழுக்க சேர்க்குமோ அதை செய்யாதீங்க. அப்போ என்ன தான் கர்மங்கள்னால் என்ன சார்னா நம்முடைய செயல்கள். செயல்களில் என்ன அடங்கும்? நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய எண்ணங்கள். இந்த 3ம் கர்மங்கள். மனதால் செய்கின்றது மானச கர்மா, வாயால் செய்கிறது வாச்சிக கர்மா, உடம்பால் செய்தால் காய்க கர்மா. இந்த 3ஆல் தான் நம்ம கர்மம் செய்ய முடியும். வேறு எப்படி பண்ண முடியும்? இந்த 3லும் தான் அழுக்கு உண்டாகிறது. இந்த 3ஆலும் தான் அழுக்கை நீக்க முடியும். அழுக்கை உண்டாக்குறதும் கர்மந்தான், அழுக்கு நீக்கிறதும் கர்மந்தான். அப்போ எந்த கர்மத்தை அழுக்கு நீக்குமோ அதை தேர்ந்தெடுக்கணும், எந்த கர்மம் அழுக்க உண்டாக்குமோ அதை நம்ம தவிர்க்கணும். இந்த புத்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல. சரி, உண்மையே பேசி, அன்பாக பேசி, இனிமையாக பேசு. இந்த கர்மம் இது என்ன பண்ணும்? உங்கள் மனசை அழுக்கு பண்ணுமா, சுத்தம் பண்ணுமா? சுத்தம் பண்ணும். வம்பு பேசுறது, புறம் பேசுறது, பொய் சொல்கிறது, இதே வாய் தான். இப்போ மனசு என்னாச்சு? இது எப்படி போக்குறது? நீ வந்து உன் மனசை அழுக்க பண்ணதில்லை, இன்னொன்று மனசை அழுக்க பண்ணிட்டல்ல. அவங்க கழுதுறாங்க வீட்டுக்கு போயிட்டு, இப்படி சொல்லிட்டாங்களே, நான் ஒன்றுமே செய்யலைங்க, அபாண்டமாக சொல்கிறாங்க, நான் எடுக்கவே இல்லை, நான் அந்த பக்கம் நான் போகவே இல்லை, ஆனால் நான் தான் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க செவுரில் போய் மண்டை இடிச்சிக்கிறாங்க, அழறாங்க, கத்துறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ வாழ்நாள் முழுக்க ஒரு குற்றவாளியாகவே நடக்கிறாங்க. அவங்க என்ன தான் பண்ணுவாங்க பாவம்? இப்போ இவங்க செய்ததும் அழுக்காக்கிடுச்சு, அவங்க மனசு அழுக்காயிடுச்சு இல்லையா? அப்போது இவர் சொல்கிறாரு, மீதி எல்லாம் என்ன பண்ணும்? மனதுக்கண் மாசில்னா அதில் தான் அனைத்தரண். மீதி எல்லாம் இதுக்கு இல்லாத அரண்லாம் என்ன? மனதை அழுக்கு பண்ணுற அறம்னு ஒன்று இருக்கும் இல்லை? அறம்னா கடமைகள், உன்னுடைய காரியங்கள், கர்மங்கள். அது என்ன பண்ண? ஆகுல நீரை பெற. ஆகுலம்னா துன்பங்கள்னு அர்த்தம். நீ தேடி பிடிச்சி துன்பத்தை அனுபவிக்கிறதுக்குன்னே வருது, உங்கள் கர்மங்கள் மூலம்தான் வருது. ஆகுலம்னா துன்பம். மனோவியாகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில்.
மனத்தில் இருக்க துன்பத்துக்கு. அது பேர் மனோ வியாக்குலம். சிந்தாகுலம். சிந்தாகுலமீகுந்தேன் செவித்தேன் அருள் தாராய் அப்படின்னு ஒரு பாட்டு. சிந்தாகுலம் மிகுந்தே, என் மனம் வருந்துதே. வியாக்குலம்னா என்ன? வருத்தம். மீதி எல்லா கருமங்களும் மன தூய்மைக்கு எதிரான, மனதுக்கு தூய்மைப்படுத்தாத கர்மங்கள் எல்லாமே உனக்கு கட்டாயம் துன்பம் தரும் அப்படிங்கிறார். அது என்னதான் ஆகும்? அப்படி மனத்துக்கு துன்பம் தரக்கூடிய கர்மங்களை செய்தால் என்ன ஆகும் பார். 37வது பாட்டு. அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. இப்போ நல்ல கர்மங்கள் செய்தான், மனதை சுத்தமாக வச்சிருந்தான், அவன் எப்படி இருப்பான்? தீய கர்மங்களை செய்தான், மனசை அசிங்கம் பண்ணிக்கிட்டான், வெளியே வந்து பகட்டாக இருப்பான், நகை நட்டெல்லாம் போட்டு கையிலெல்லாம் விரல் போட்டிருப்பான். மனசு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அழுக்காக இருக்கு, சாணி மாதிரி இருக்கும். மன தூய்மை இருக்கிற மனசு எப்படி இருக்குன்னு தெரியுமா? தங்கம் மாதிரி ஜொலிக்கும். அது தெரியும் முகத்திலேயே, அந்த முகத்தில் அந்த ஜொலிப்பு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள கருகிய அழுக்கு சாணி மாதிரி அழுக்கு இருந்ததுன்னா முகமும் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி அறம் செய்தார்களே வள்ளுவரே, அதனால என்ன பயன்யா அப்படின்னு. இன்னைக்கு நீ பார், ரோட்டில் சில பேர் சிவிகைன்னு சொல்லுவாங்க, அது பேர் பல்லக்கு. அந்த காலத்தில் பல்லக்கு தூக்கிட்டு போய், திருவள்ளுவர் காலத்தில் எங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட், ஒருத்தர் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க, பெரிய மனுஷர்கள், படித்தவர்கள், பண்டிதர்கள்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல ராஜா கூப்பிட்டுருக்காருன்னா ராஜா என்ன பண்ணுவார்? பல்லக்கு அனுப்புவார். நீங்கள் இருக்கிறாங்க, நீங்கள் பெரிய புலவர், நல்ல நல்ல அறிவெல்லாம் படிச்சிருக்கீங்க, ராஜா வந்து அவர் கூப்பிடுங்க, அந்த தேவதத்தனை நான் பார்க்கணும் அப்படின்றார். சரிங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க மந்திரிகள் எல்லாம்? தேவதத்தனை எப்படி கூட்டிகிட்டு வருவாங்க? நடந்தா கூட்டிகிட்டு வருவாங்க, வண்டி அனுப்புவாங்க. இந்த காலத்தில் நம்ம கார் அனுப்புகிறோம், அந்த காலத்தில் கார் இல்லை, பல்லக்குன்னு பேர். 4 பேர் தூக்கிட்டு, அது பேர் சிவிகைன்னு பேர். அதில் உட்கார வச்சுக்கிறேன். அது என்ன நடக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு மரியாதை. இப்போ அவனுக்கு மரியாதை எப்படி வந்தது? உள்ளே இருக்கிறவன் இதை தூக்குறவன் ஏன் அதை தூக்கிட்டு வந்தான்? இவனுக்கு அந்த பழப்பு ஏன் வந்தது? இது உண்டான கர்மத்தை அவன் செய்தான். அவன் உள்ளே உட்கார்ந்துறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு உண்டான கர்மத்தை செய்தான். மன தூய்மைக்கு கர்மம் செய்தான், இன்னைக்கு சிவிகைக்கு உள்ளே இருக்கிறான். மனதுக்கு அழுக்கு செய்தது செய்தான், இன்னைக்கு தூக்குறான். அவர் சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை, நீ இதை பார்த்தா புரிஞ்சிக்க. மன தூய்மை இல்லாவிட்டால் என்ன ஆகும், மன தூய்மை இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அறத்தாறு இது என வேண்டா. இந்த அறம் செய்கிறானே, இல்லை அனைத்திலும் அறம் எது? மன தூய்மை தானே. மன தூய்மைக்காக என்னென்ன கர்மங்களை செய்தானோ அவன் இது என்ன கேட்காத, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை அப்படின்னு. ஊர்ந்து செல்வதுன்னா அது உள்ளே உட்காந்துட்டு போகிறவன், அவனையும் பாரு, அதை தூக்குனவனையும் பாரு. இதுலேருந்து புரிஞ்சிக்க மன தூய்மை எவ்வளோ முக்கியம். இப்போ இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் துன்பப்படுவதும் கஷ்டப்படுவதுன்னா மன தூய்மை இல்லாமல் இருந்தது தான். சார் இப்போ நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், போன பிறவியில் நீ மன தூய்மைக்கு இல்லாததெல்லாம் அழுக்க நீ சேர்த்ததை இன்றைக்கி துன்பப்படுகிறாய், ஆகுலம் அடைகிறாய். இப்போ மன தூய்மையோட வாழ்ந்தால் என்ன ஆகும்? அடுத்த பிறவி இன்பமாக வாழலாம். ஏன் இந்த பிறவிலேயே மன தூய்மையோடு வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். சமாதியில் இருக்கலாம். மன தூய்மை எப்படி இருக்கும்? ராகத்வேஷம் தானே அழுக்கு. அழுக்குங்கிறது இல்லாத போச்சுன்னா மனம் எப்படி இருக்கும்? சமாதி ஆகிடும். சமாதி ஆகிட்டா என்னன்னு சொன்னேன்? அழகுன்னு சொன்னேன். இந்த உலகம் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். போகும் இடமெல்லாம் கோயிலாக தெரியும், பார்க்குறதெல்லாம் முருகனாக தெரிவாங்க, இறைவனாக தெரிவாங்க. ஐயோ ஐயோ, கடவுளே நேரம் வந்த மாதிரி இருக்குதே. கடவுள் படைப்பை பாருங்க, அவர் வந்துட்டு போனார், தெய்வமே வந்த மாதிரி இருந்ததுங்க சொல்கிறாங்கல்ல. ஏன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க? சார் நீங்கள் வந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும் சார், நீங்கள் வந்துட்டு தான் போத முடியும். ஏன்? மன தூய்மை அழகு பார்க்குது. காந்தியை ரூபா நோட்டில் அடிச்சிருக்கிறாங்க, நல்ல அழகான படம் போட்டுருக்கலாமுங்க. ஒரு பொக்க வாய் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு கிழமை படையை தான் போட்டிருப்பாங்க.
எவ்வளோ மரியாதை காந்திக்கு. எங்கேயாவது செலவிச்சு கொண்டாடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் அன்றாடம் தொடர நோட்டில் இருக்கிறாருல்ல காந்தி தாத்தா, அவர்கிட்ட என்ன அழகு இருந்தது? ஒருவேளை காந்தி தாத்தா இள வயசு 22 வயசு, நீங்கள் பொண்ணுக்காக போகிறார். எந்த பொண்ணாக கட்டிக்குமா? காது ரெண்டும் முறை மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது, மண்டையில் ஒரு வெள்ளை குள்ளா, இந்த ஆள் எனக்கு பிடிக்கல அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் அழகு அழகுன்னு கொண்டாடுறாங்க, கண்ணில் ஒத்திக்கிறாங்க காந்தியை. காந்திக்கு கேட்டாங்க, உங்களுக்கு எதுவும் உலகத்தில் எது அழகுன்னு? என் மனைவியினார். இதுதான் மன தூய்மைங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கங்க. சரி, இந்த மனசு தூய்மைங்கிறீங்களே, அழுக்குன்னா என்னன்னு சொல்லுங்க முதல்ல. அது ராகத்வேஷம்ங்கிறோம். அவர் சொல்றாரு, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்றாரு. மன தூய்மைக்கு என்னென்ன வேணும்னா என்னென்ன வேண்டான்னு முதல்ல சொல்றாரு. மனசு அழுக்குப்படுத்துறதுன்னு 4 சொல்றாருங்க. இந்த 4 மட்டும் கடைபிடிச்சா போதும். 3 காமிச்சிட்டேன், 4க்கு. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இதை தாண்டா உன் மனசை அழுக்கு பண்ணிக்கிட்டே இருக்குது, உள்ளத்தை அழுக்குப்படுத்துறது இந்த 4. இந்த 4ம் இல்லைன்னா இதை இழுக்காயின்றது, இதை விட்டுட்டினா அது பேர் அறம்ங்கிறார். அறம் செய்தா என்ன? அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விரும்பணும்? அரசு மரம் சேர்த்து விரும்ப வேண்டியல, தானா வந்துடும். அதர்மம் பண்றத விரும்பியா செய்யறாங்க? தானா செய்யறாங்க. அறம் செய்யறதுக்கு விரும்பணும், அது தானா வந்துடும். தப்பு தண்டா பண்றதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த துணியை அழுக்கு பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா? கொண்டு போய் வண்டி கீழே அப்படி தேய்ச்சா முடிஞ்சது வேலை. ஆனால் அது க்ளீன் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. இந்த ரத்தக்கரை ஒரு நிமிஷம் வந்துடும், ஆனால் ரத்தக்கரையை போக்க முடியுமா? ரத்தக்கரை போய் மோந்து பார்த்தா கூட போகும், ஆனால் மனசில் போகுமா? அழுக்காறு அப்படின்னு சொன்னால் பொறாமை. அவர் இன்னொருத்துல சொல்கிறாரு, அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுழி உய்த்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல அழுக்காறு சொன்னார். அழுக்காருக்கு வேற இடத்துல எழுதியிருக்கிறார், அழுக்காராமைன்னு ஒரு அதிகாரம். அதில் வந்து அழுக்காரை பற்றியே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். அழுக்காருன்னா பொறாமை, போட்டி பொறாமை அப்படின்றாங்க. போட்டியும் பொறாமை ஒன்று தான். போட்டி வந்தால் பொறாமையை போட்டி எதுக்கு போடுறான்? பொறாமை தானே. அவனோட நான் முந்திக்கணும்னு தானே ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க பார்க்குறாங்க, விளையாட்டில் ஜெயிக்க பார்க்குறாங்க, பிஸ்னஸில் ஜெயிக்க பார்க்குறாங்க. பக்கத்து கடைக்காரங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, எப்படியாவது ஏதாவது தில்லு முள்ளு பண்ணி சம்பாதிக்கணுங்கிறாங்க. நகைக்கடைகள் பார்த்தோம்னா வரிசையாக அத்தனை நகைக்கடை இருக்குது. எல்லா கடையிலும் லட்சமாக நகை வச்சுருக்கிறாங்க, பிரகாசமாக லைட் போட்டிருக்கிறாங்க, ஏசி பண்ணுறாங்க, உள்ள லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க, அழகான பெண்கள் வணக்கம் சொல்லி வாங்க வாங்க வாங்கங்கிறாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்தோடனே காஃபி டீ எல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படிலாம் உபசாரம் பண்ணுறாங்க? எப்படியாவது தலையில் நகையை கட்டணும், இன்னொருத்தர் கடையில் போயிடக்கூடாது. அப்போ இன்னும் அவனோட நான் பண்ணுறேன் பாரு உபசரணை அப்படின்னு இவன் பண்ணுறான். எங்கிட்ட சேதாரம் கிடையாது, செய்கூலி கிடையாதுங்க, அப்படியே இன்றைக்கி ரேட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறான். அப்புறம் இவன் சொல்கிறான் அவனை ஏமாத்துறாங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். இதெல்லாம் போட்டி தானே. போட்டி போடுறாங்க எதுக்கு? பொருளுக்கு. இதனால் என்ன காரணம்? என்ன? பொறாமைனா பொறுத்துக்க முடியல. பொறாமை என்னென்ன? பொறுத்து கொள்ள முடியல. இன்னொருத்த வளர்ந்தான்னா தாங்கவே முடியல. ராத்திரியே சாப்பிட்டுட்டு படுக்கும்பொழுது நல்ல விஷயம் பேச மாட்டாங்க. இந்த தம்பி அவங்களுடைய வீட்டுக்காரிக்கு இன்னைக்கு என்ன வாங்கி கொடுத்தா தெரியுங்களா? நீங்களே இருக்கிறீங்களே அப்படின்னு பொறுக்கலை. அவ கேட்டிருப்பா, உனக்கு தேவையாது, எனக்கு வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஆனால் அவர் செய்கிறாருல்ல, நீங்கள் ஏதாவது செய்தீங்களா அப்படின்னு. நீ எது வாங்கி கொடுத்தாலும் வேண்டான்னு தானே சொல்கிறேன்னு நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கொடுத்தீங்களா? ஏன் இந்த பிரச்சனை வருது? அந்த பக்கத்து வீட்டில், அதாவது பக்கத்து ரூமில்
அவங்க 2 பேரும் ஏதோ வாங்கிறாங்க. இப்போ அங்கே என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அண்ணன் ஒன்றுமே வாங்கி கொடுக்கறதில்ல, ஆனால் அண்ணி எப்படி இருக்காங்க பாரு, நீ பாரு வாங்கி கொடுத்தது நல்லா இல்லைங்கிற. இந்த செவருக்கு தான் தெரியும் ரெண்டும். இந்த பக்கம் இருக்க செருவு இந்த பக்கம் இருக்க செருவு ஒன்று தான். அதை பார்த்து கடவுளே இது என்னையா, பொறாமை 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 அப்படின்னு சொல்லும். ஆனால் செவரு பொறுமையாக இருக்குது. அழுக்காறு என ஒரு பாவி, இந்த பொறாமை ஒரு பெரிய பாவி, திருச்சற்று தீயுழி உய்த்து விடும். உன்னுடைய சிறப்பை எல்லாம் தூக்கி நாசம் பண்ணிட்டு ஒன்று போய் நரகத்தில் கொண்டு போய் போடுங்கிறார். நரகத்துக்கு போகிறதுக்கு ஆசை இருந்ததுன்னா இன்னைக்கே பொறாமப்படுங்க. கொடுப்பது அழுக்கறுப்பான், இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க பாருங்க, அதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன திமிரு, அவனுக்கு இருக்குது அள்ளி கொடுக்குறான் அப்படின்னு இன்னொருத்தனுக்கு கொடுக்கறத கூட ஒருத்தன் அழுக்கறுப்பான், பொறாமை. அவன் கொடுக்குறான் பாரு அப்படின்னு கொடுக்கறத பார்க்கவே பொறுக்க மாட்டேங்குது. அந்த இடத்துல இப்போ அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்குது வயசானம்மா. மருமக கொண்டு போய் வேலைக்காரிக்கு கொடுக்குறாங்க, நீ எடுத்துகிட்டு போ குழந்தைக்கு, இங்கே இல்லை எல்லாம் சாப்பிட்டாச்சு, இன்னும் பெரிய பணக்காரி நினச்சா இவன் சம்பாதிக்கிறாளா, என் பையன் சம்பாதிச்சிட்டு இருக்கிறான், இவன் எடுத்து கொடுக்குறா அப்படின்னு. இவங்க கொடுப்பாங்களா? இவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ கொடுக்கறதையும் தடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாரு, கொடுப்பது அழுக்கறுப்பான், சுற்றம் அவனுடைய உறவுகளெல்லாம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடுங்கிறார். சாபம் கொடுக்குறாரு திருவள்ளுவர். அடுத்த பிறவிலையோ இந்த பிறவிலையோ அவனுக்கு துணி கூட கிடைக்காதான், உண்பது கூட கிடைக்காதான். அப்படி போயிடுவடா, போட்டி போடாத, பொறாமப்படாத, கொடுப்பது அழுக்கறுப்பான். இந்த மண்டபம்லாம் கட்டுறதுக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கும் எவ்வளோ ஜீவர்கள் எவ்வளோ ஆசிரியர் மனம் வந்து காசு கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி கொடுத்ததை யாராவது பொறாமை பண்ணிட்டோம்னா பயமாக இருக்குது. திருவள்ளுவர் சொல்கிறார், உடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இல்லாமல் போயிடுவாங்க. தயவுசெய்து நீ கொடுக்காவிட்டாலும் கொடுக்கணும், தடுக்காத. இப்போ இது வரைக்கும் அழுக்காரை பற்றி பார்த்தோம். அவா வெகுளி. அவான்னா என்னன்னா ஆசை. ஆசை எது மேலே ஆசை வரும்? நமக்கு இல்லாதது மேலே தான் ஆசை வரும். இப்போ ஒருத்தர்கிட்ட இல்லை ஒரு பொருள், என்ன இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, தலைக்கு வச்சுக்கிற ஒரு கொண்ட ஊசி இல்லை, ஏதோ ஒரு பின் இந்த டிசைனாக அது வாங்கிட்டாங்க. வாங்கி முடித்தோடனே அந்த பொருள் மேலே ஆசை இருக்குமா? இருக்காது. இன்னொரு பொருள் மறுபடியும் அது வாங்குவாங்களா? அதே வாங்க மாட்டாங்க, வேறு மாதிரி வாங்க. அதான் இருக்குது நம்மக்கிட்ட. இருக்குதுல ஏன் வாங்குறேன்னா இது வேற, அதுவும் தலையில் குத்திக்கிறது தானே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்கிட்ட இந்த டிசைன் இல்லை. அப்போ நமக்கு ஆசையெல்லாம் இல்லாததன் மேலே வருது. இல்லாததையும் அடைஞ்ச பிறகு ஆசையாக நின்று போயிடுது. அதோடு நின்று போச்சா? இல்லை, இன்னொன்று இல்லைன்னு சொல்லும், இது மாதிரி இல்லைன்னு சொல்லும், இது மட்டமானதுன்னு சொல்லும். இந்த ஆசைக்கு அளவே கிடையாது. அது இருந்தாலும் கூட இல்லைன்னு சொல்லும். உங்ககிட்ட ஒன்று இருந்தால் கூட அந்த பொருள் என்ன சொல்லும்? இந்த மாதிரி இல்லையே, பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும். உங்ககிட்ட 100 சாரி இருக்குது, அவகிட்ட 5 சாரி தான் இருக்குது. ஆனால் அவகிட்ட இருக்க ஒரு கலர் உங்ககிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணும்? இல்லாமல் உண்டு பண்ணுது பாருங்க. என்ன 100 வச்சிருக்குது, அப்படி இல்லைன்னு போய் வாங்குறாங்களே, இந்த டிசைன் இல்லைங்க அப்படின்னு. ஒரு சாரிக்கு 3 ப்ளவுஸ் கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வேறு வேறு மேட்ச். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு மட்டும் எப்படி சாமி தெரியும்னா சும்மா விட்டுறது தான் அப்படி நினைக்கிறேன் நான். இந்த மனம் இல்லை இல்லைன்னு சொல்லி ஒன்று வாங்கும், அது வாங்கின பிறகும் அதையே வாங்கும். ஏன்னா இது வேறு மாதிரி இருக்கணும், இதை விட அதிசயம், இதை விட கொஞ்சம் உயர்வானது இருக்குது அப்படின்னு அந்த ஒவ்வொரு பொருளும் ஒன்று காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதை வாங்கினாலும் அந்த பொருள் என்ன சொல்லும்? இதை விட பெட்டர் ஒன்று இருக்குது, உன் பவுஷுக்கு இவ்வளோதான் கிடைக்கும், அமைதியாக இரு அப்படின்னா மனசு கேட்குமா? அவங்களுக்கெல்லாம் இருக்குது, என்கிட்ட இல்லையே, நான் மட்டும் இப்படி வாழ்ந்துட்டேனே, என் வாழ்க்கையை எப்படி ஆச்சு, ஏன் இந்த வீட்டுக்கு கொடுத்தாங்க என்ன, அவங்களெல்லாம் அங்கே கட்டி வச்சாங்க அப்படின்னு.
அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை தான் சொல்கிறாங்க. பெரிய படிப்பாளி பணக்காரன்னு எனக்கு கட்டி வச்சாங்க, என் தங்கச்சி ஒன்றுமில்லாத வீட்டில் இருக்க ஆனந்தமாக இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஒரு பொருள் இல்லை என்று சொன்னால் அது அதே பொருளை இல்லைன்னு சொல்லுது, மறுபடியும் இன்னொரு ஆசையை உண்டாக்குது. ஒரு கார் வாங்கினோம்னா அதோட வாழ்நாள் முழுக்க அது நின்று இல்லை, இன்னொரு கார் வாங்கி ஆகணும், வேறு மாதிரி ஒரு கார் வாங்கணும், அடுத்த தடவை பாருங்கள் இது வேறு மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்படி தான் 4 சக்கரத்தோடு வாங்க போகிறீங்க. வாட்சு கூட வாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா வாட்சும் 24 மணி நேரம் தானே காட்டு போகுது. உங்களுக்கு எதாவது வேகமாக ஓடுமா? இல்லை வேகமாக ஓடுறதுக்கு வாட்ச் வேணுமா? இல்லை ஒரே டைம் காட்டுறதுக்கு எதுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாட்சி, 2 லட்சம் ரூபாய் வாட்சி, 1.5 வாட்ச்சு அப்படி கூட இருக்குதா வாட்ச்சு? அது என்ன காட்டுங்க? அகில உலகத்தையும் காட்டிடுமா? ஒரு காலத்தை நிறுத்திடுமா? அதுவும் 24 மணி நேரம் தானே காட்ட போகுது. அது பார்க்க போகிறது எவ்வளோ நேரம்? நீ அந்த டைம் படி நடக்கிறியா? டைம் படி என்ன, அது தலைவிதி தான் வருது. இப்படி அழுக்காறு அவா, இதெல்லாம் மனசை அழுக்குப்படுத்துறது. இந்த ஆசையினால தான் அழுக்காரம் வருது. அழுக்காறு வந்துடுச்சுன்னா ஆசை வந்துடுது. இது ரெண்டுமே மோசமான ஆளுங்க. ஆசை வந்துடுச்சுன்னா பொறாமை வந்துடும், பொறாமை வந்துடுச்சுன்னா அந்த பொருள் மேலே ஆசை வந்துடும். அப்புறம் வெகுளின்னா கோபம், கடும் கோபம். எடுத்து கையில் இருக்கிறதெல்லாம் உடைச்சிடுறாங்க. அது செய்ய முடியாதவங்க தலையை முட்டிக்கிறாங்க, அதுவும் செய்ய முடியாமல் கையை அறுத்துக்கிறாங்க, அதுவும் செய்ய முடியாதவங்க விஷம் குடிச்சிடுறாங்க. கோபம். யார் மேலே கோபம்? அந்த கோபத்தை நீக்கிறதுக்கு வழி தெரியலங்க. அதை நீக்கிறதுக்கு அந்த ஆளை இல்லாமல் பண்ணிடணும், அது முடியாது. இப்படி போனால் உலகத்தில் யாரும் வாழ முடியாது. இல்லைனா ஒரு பொருளை இல்லாமல் பண்ணிடுறாங்க, அவருக்கு வச்சிருக்கிற பொருளை உடைச்சிடுறாங்க. சில பேர் அந்த காரில் கீறிட்டு போகிறாங்க, அவன் வச்சிருக்க கார் மேலே சாணியை போட்டு போகிறாங்க. கோபம். அவனை ஒன்றும் பண்ண முடியல, அவன் காரை ஏதாவது பண்ணோம்னா அவனுக்கு ஆகும் இல்லை. இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை அட்டூழியங்களும் கோபத்தினால வருதுங்க. மனம் கெட்டு போகுது. இன்னைக்கு சிறைச்சாலை இருக்கிறவங்களாம் யார்? தர்மம் பண்ணவனா, அன்பு காட்டினவனா, உண்மை பேசினவனா, தியாகம் பண்ணவனா, மன்னிச்சவனா? அத்தனை பேரும் அவா, வெகுளி, அழுக்காறு, இன்னாச்சொல். இன்னாச்சொல்னா சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லிடுது. துன்பத்தை வருகின்ற சொற்களை சொல்லுதுங்க. ஒருத்தருக்கு நல்லா மனசை புண்படுத்தும் தெரிஞ்சே பேசுகிறாங்க, ரகசியமாக பேசுகிறாங்க, மறைமுகமாக ஜாடமாடியாக பேசுகிறாங்க. எப்படியெல்லாம் பேசினா அவங்க மனசு கருகுமோ, முள்ளில் குத்துமோ, அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. நேராக கூட பேச மாட்டாங்கிறாங்க, மறைஞ்சு பேசுகிறாங்க, அவதூறு பேசுகிறாங்க. 4 பேர் அது உண்மைன்னு நம்பிக்கிட்டு நம்மக்கிட்ட பாராமுகமாக இருக்கிறாங்க, அலட்சியம் பண்ணுறாங்க, நமக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறாங்க. என்ன என்னன்னு பார்த்தோம்னா, எங்கேயோ ஒருத்தன்கிட்ட அந்த இன்னாச்சொல் வாயை மட்டும் நம்ம தச்சிட்டோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும். கடவுள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை கொடுத்துட்டு நாக்கை எங்கேயாவது வேற வச்சுட்டாருன்னா பரவாயில்ல. இந்த வாய்க்கு 2 வேலை பண்ணுது. விஷமான வார்த்தைகளும் கொட்டுது, உணவும் உள்ளே சாப்பிடுது. நிறைய பேருக்கு வாயில் சாப்பிட்றது ருசிக்கிறது இல்லை, வம்பு பேசுறதான் ருசிக்குது. அதுக்கு தனியாக எழுதியிருக்காரு, புறங்கூறாமை. இப்போ இந்த பேச்சு இன்னா சொல்லுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, புறம் பேசுதல் தான் இன்னாச்சொல். அழுக்காறு அவா, வெகுளி, இன்னாச்சொல். இன்னாச்சொல் இப்போ சொல்கிறார், அறங்கூறான் அல்ல செய்யினும். சொல்லுங்க, அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. இதெல்லாம் இல்லை, நானே சொல்கிறேன். இப்போ பார்ப்போம், இதெல்லாம் தொடர்புடைய குரல்கள். அறங்கூறான் அல்ல செய்யணும், நல்ல செயல்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கான், பரவாயில்லைங்க, ஆனால் ஒன்றும் செய்யலைங்க அவன், அது போதுங்கிற. புறங்கூறாமல் இருந்தால் போதுங்க. புறங்கூறுனா எத்தனை குடும்பம் பாழாகும் தெரியுங்களா? புறம் கூறுறதுனால
எவ்வளோ பெரிய நாட்டுக்கு துரோகம் வருது தெரியுங்களா? ஒரு சமுதாயத்துக்கு துரோகம் வருது தெரியுங்களா? ஒரு இனத்துக்கு துரோகம் வருது தெரியுங்களா? ஒரு வளர்கிற குழந்தைக்கு துரோகம் வருதுங்க. அதுக்கு ஒன்றும் தெரியாத குழந்தை. ஆனால் இது எதுக்கு சொல்லணுங்க? ஒரு குடும்பம் நாசமாகுது, ஒரு நாடு நாசமாகுது. புறங்கூறது மாதிரி ஒரு மோசமானது கிடையாது. அறங்கூறாவிட்டாலும் சரி, உண்மை பேசாவிட்டாலும் சரி, யாரையும் மறைமுகமாக புறம் பேசாதீர்கள். நேராக பேசுங்க, நேராக பேசு. ஒருவேளை ஒருத்தரை பற்றி பேசணும்னு ஒரு நேரம் வந்துருச்சுன்னு வைங்க, அவர் இல்லை, அவங்க கேட்குறாங்க, அவரை பற்றி விசாரிக்கிறாங்க, என்னங்க அந்த வீட்டில் மாப்பிள்ளை எடுக்கலான் இருக்கேன், எப்படி அப்படின்னு. எல்லாம் ஓகே ஓகே தாங்க அப்படி சொல்லும்போதே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ அவங்களுக்கு ஆசை வந்து வேற என்னங்க அப்படின்னு, ஓகே தான், பரவாயில்லங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புறங்குறலை. ஆனால் 1000 புறங்குறனதுக்கு சமம் இது. அவன் தலை வெடிச்சிடும். என்னவோ மறைக்கிறாங்கங்க. அப்போது அதுவாக இருக்குமா? நோய் இருக்குமா அந்த பையனுக்கு? மனநோயா? சம்பளம் நிறைய தானே வாங்குறான். இப்போ வேறு யாரோ லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு இவன் இந்த பார்க்குறானோ? இது என்னென்னவோ அவங்க யோசனை பண்ணுறாங்க. இப்படியே அவனுக்கு 28 வயசு 30 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகுது. யாரோ ஒருத்தன் புறங்கு பேசிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் அவங்க சொந்தக்காரங்களும் தான். செய்யவே கூடாதுங்க. மற்றவங்க செய்கிற நாம செய்யக்கூடாது. வள்ளுவர் சொல்கிறார், அரண் கூறாம் அல்ல செய்யணும். ஒருவன் புறன் கூறான் என்றால் அதுவே இனிது. அதை அவனை தூக்கி வச்சு கொண்டாடலாம், அவன் பல்லக்கில் போகலாங்கிறார். புறங்கூறி பொய்த்துறி வாழ்தலில், இன்னொருத்தரை பற்றி புகார் பேசி புறம் பூச்சி மற்றவங்களுக்கு வந்து மறைச்சி பேசி பேசி அதை வாழ்வதை விட சாதல், செத்து போடாங்கிறார். அது அறம் கூறும் ஆக்கம் தரும். அதுவே பெரிய தர்மம்டா. ஒருத்தன் புறங்குறாமல் இருந்துட்டான்னா அவனால் எவ்வளோ குடும்பங்கள் நல்லா இருக்கு. அதனால் எந்த அறம் செய்ய விட்டாலும் புறங்குறாமல் இருக்க. புறங்கூறி பொய்த்து வாழ்வதை விட செத்து போங்கிறார். சாபம் கொடுக்குறார். அங்கே வந்து உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடுங்கிறார். இங்கே நீ செத்து போங்கிறார். ஏன் இப்படி ஒரு பிறந்து வந்திருக்கிற மனுஷனா? பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். நல்ல நல்ல வார்த்தைகளை பேசி குடும்பத்தை ஒன்றாக சேர்க்கறது எவ்வளோ நல்லதுங்க. எவ்வளோ குடும்பங்களை ஒன்றாக சேர்க்கறதுக்கும் குடும்பம் அமைதிப்படுத்துறதுக்கும் அதை செய்கிறத விட பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர். கேளிர்னா சுற்றத்தார், சொந்தக்காரங்களை பிரித்து விட்டுருவாங்களாம். இந்த வீட்டில் ஒன்று பேசுறது, அந்த வீட்டில் ஒன்று பேச, அப்படி ஒன்று பேசுறது. இவங்களும் அவங்க காது கொடுத்துட்டு இருப்பாங்க. பக்கத்து வீடுங்க, அண்ணன் தம்பிங்க, சொத்து பூர்வீக சொத்து ரெண்டும் பிரிக்கும் பொழுது ஒரு அண்ணனுக்கு ரோடு வெளியே வந்துடுச்சு, ரோடு பக்கமாக, அதனால் கடை வச்சுட்டான். இன்னொருத்தனுக்கு பின்பக்கம் கொடுத்துட்டாங்க. அந்த 2 பேருக்குமே அக்கா தங்கச்சிக்கு தான் வந்திருக்கிறாங்க. அண்ணன் தம்பிக்கு ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. அண்ணனுக்கு நல்ல ஒரு வசதியான ஒரு வேலை, பஸ் கண்டக்டர். அப்புறம் அவர் ரோடு மேலேயே ஒரு இடம். அந்த வீடு பிரிக்கும்போது அவர் வந்து அறிவாளியாக ஒரு டெய்லர் கடையை உள்ளே வச்சுட்டாரு. இதெல்லாம் நடக்கிறதுன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் 60 வருஷமாக பகை, ஒரே காம்பவுண்ட் வால். அம்மா இந்த வீட்டில் இருப்பாங்களா, அந்த வீட்டில் இருப்பாங்களா, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறேன். நீ உனக்கு தானே கொடுத்தாங்க கடை தெரு, நீ எல்லாம் கடை வச்சு பிழைச்சிட்டு இருக்கிறல்ல, நீ வச்சுக்க. அம்மா படுற பாடு. அந்த குழந்தைங்க பேசிக்கிறது இல்லை. இவங்க கல்யாணத்துக்கு அவங்க போகிறதில்ல, அவங்க நல்லது கெட்டது இவங்க போகிறதில்ல. இப்படி 60 வருஷமாக அவங்களுக்கு பேரங்குழந்தையெல்லாம் வந்துடுச்சு, செத்தும் போயிட்டாங்க. ஆனால் அந்த பேரங்குழந்தைங்களும் பேசிக்கிறது இல்லை. யாரோ பேசாதாங்க. எந்நேரமும் எதை பேசுகிறாங்க? அவங்கள பற்றி தான் இவங்க பேசுகிறாங்க, இவங்களை பற்றி அவங்க. நீங்கள் அவங்கள 2 பேருக்கும் சொந்தம். இந்த வீட்டில் ஒரு பத்திரிகை கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் பத்திரிகை கொடுக்க போனீங்கன்னா உங்கள் காது அப்படியே கொதிச்சிடும். புறம் கூறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாத அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லது சொன்னோம்னா கூட பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர். இப்போ இந்த பத்திரிகை கொடுக்க போனாங்கல்ல, இவன் சொன்னதெல்லாம் அந்த வீட்டில் போய் சொல்லுவாங்க, அவன் சொன்னதெல்லாம் இந்த வீட்டில் வந்து சொல்லுவாங்க. ஏற்கனவே அவங்க பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. அவங்களாலே பிரிஞ்சிருந்தாலும் கூட நீங்கள் நட்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. அவர் என்ன தருவார் தெரியுங்களா?
அண்ணன் நல்லா இருக்கிறாருன்னு கேட்க சொன்னார். பத்திரிக்கை கொடுக்க போனீங்களே, அண்ணன் நல்லா இருக்கிறாருங்களா, குழந்தைங்க நல்லா இருக்குதுங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் சொன்னாருன்னு சொன்னேன். அப்படியா சொன்னா என் தம்பி? அப்படி ஒன்றா ஆகிடுவாங்கல்ல. இப்போ இவங்க அந்த வீட்டு போகும்போது என்ன சொன்னார்? நீ சொன்னதை சொன்ன தம்பி, ஒரே கண்ணில் தண்ணியாக கொட்டுச்சு. உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, என்னோ சூழ்நிலை அப்படி இருக்குது. சரிங்க, நல்லா இருக்கட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளும் சொல்லுவார்ல, நீ என்னடா அப்படி சொல்கிற, அவங்க அம்மா பேசாத பேசி நீ பேசாத, ஒன்றுடுவேன். ஏன்னா அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க ஒரே குடும்பத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள தான் பகை, அண்ணன் தம்பிக்கிட்ட இல்லை. ஆனால் பகை பேசி பேசி என்ன லாபம் கிடைக்குது? சயின்ஸே சொல்கிறாங்க, இந்த புறம் கூறுறதுக்கு வந்து பிரெயினில் ஒரு இடத்துல இன்பம் தருதான். மக்களுக்கு இன்னொருத்தரத்தை குறை சொல்லி பேசுறதில்ல, அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குதான். அது சுலபமாக கொடுக்குற சாக்லேட்டு, காசு இல்லாமல். அதனால் என்ன பண்ணுறாங்க? புறம் பேசுறதுலையே பொழுது கழிக்கிறாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் புறங்க பேசுகிறாங்க, நேராக வரமாட்டாங்க பாரு, மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸ்டேட்டஸில் வைக்கும்போதே ஒருத்தர் மனசை குத்துறாங்க. அந்த ஸ்டேட்டஸை பார்த்தா யாரையோ ஒருத்தனை குத்துறான்னு தெரியுது. நானும் பார்த்தேன். பகை சொல்லி கேளிர் பிரிப்பர், உறவுகளை பிரிக்கிறார்கள். நகை சொல்லி நட்பாடல் தேற்றாதார், நல்லதை சொல்லி ஒன்று சேர்க்க தெரியாதவங்க அப்படிலாம் பண்ணுறாங்க. பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறம் தெரிந்து கூறப்படும். நீ மற்றவங்களை பற்றி பழி சொல்கிறதுக்கும் பகை சொல்கிறதுக்கு முன்னாடி உன் வீட்டு நிலையை என்ன யோசனை பண்ணிப்பாரு. உன்னை பற்றி அவன் பேசினானா எங்கே போய் நிற்பேன்னு யோசனை பண்ணி பாருங்கிற. முதல்ல தன் பழி உள்ளும், தன்னில் உள்ள குற்றங்களும், தன்னை பற்றி மற்றவங்க பேசினா என்ன ஆகும், உங்கள் கதையை வெளியே கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு மற்றவங்க கதையை பற்றி பேசு அப்படின்ற. சரி, என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? இந்த மனசை சுத்தமாக வைக்கிறது ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் அழுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் என்னென்ன வரும்னு சொல்லிட்டீங்க. நரகத்துக்கு போவீங்க, செத்து தொலைங்க, சாப்பாடு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, எல்லாம் சொல்லிட்டீங்க. என்ன செய்யணும்னா பொறுமை அப்படின்னு ஒன்று சொல்கிறார். ஒரு அதிகாரம், 16வது அதிகாரம், பொறை உடைமை, மன்னித்தல் அப்படின்னு சொல்றார். பொறுத்து கொள்ளுதல், எதை செய்தாலும் பொறுத்துக்க. அது பேர் நம்ம திதிக்ஷா அப்படிங்கிறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, சொல்லுங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. பொறுமைன்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. கடப்பாறை கொண்டு வந்து குத்துன்னு குத்துறாங்க மண்ணை, அது பூமி தாய், வலிக்காதா? ஏன்னா பிரம்மன் தானே எல்லாமா இருக்குது. கல் மண் பூமி எல்லாமே பிரம்மம், கடவுள் தான். கடவுள் தான் ஆகாயமாக இருக்கிறாரு. அந்த மண்ணை குத்துனாலும் அவன் எங்கேருந்து நின்று குத்துறான்? மண்ணு மேலே தான். பா குத்துப்பா பத்திரமா அப்படின்னு அவன் குத்துற இடத்துக்கு பக்கத்தில் பத்திரமா நிற்க வச்சுக்கிறது மண்ணு தான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தன்னை குத்துறானே அப்படின்னு அது தள்ளி விடுறதில்லை, பத்திரமா நின்றுக்கன்னு தான் சொல்லுது. அதுபோல இகழ்வாரை பொறுத்தல், யாராவது உன்னை இகழ்ந்தார் பொறுத்துக்க, அவனுக்கு அவ்வளோதான் தெரியும், பாவம், பத்திரமா இருப்பா ப்ளீஸ், நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீ இப்படி பேசுறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு ஒருத்தன் சொல்லணுமா? தன்னை இகழ்வரங்க கூட நம்ம சொல்லணும், பா நீ என்னை இகழற, எனக்கு இருக்கவங்கெல்லாம் வந்து உன்னை அடிச்சுட்டு போட்டுருவாங்க, அப்படி எதுவும் நடக்காமல் கூடாதுன்னு நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தன்னை இகழ்பவனுக்கே அவன் பாதுகாப்பு தரானா. அப்படி இருந்துக்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இருக்கு? இந்த தாய் மடியில் இருக்கிற குழந்தை அவன் தலைமுடியை பிடிச்சி ஆட்டும், கம்மலை பிடிச்சி இழுக்கும், கண்ணாடி பிடிச்சி போட்டோம், அப்புறம் காலை கையை உதைக்கும். அவங்க அம்மா தூக்கிக்கிட்டே தான் இருக்கிறான். அம்மா மடியில் இருந்துக்கிட்டே இத்தனையும் பண்ணுது. அவள் கீழே விட்டாள்னா என்ன ஆகிறது? தாய். அதுபோல் நீ தாய் உள்ளத்தை வைத்துக்க. உங்களை தாக்குறவங்கள குழந்தைன்னு நினச்சிக்க. அறியாதல செய்கிறாங்க, நான் விட்டேன்னா என்ன ஆகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். என்ன இப்படி பழிச்சு பேசிட்டாங்களே, நான் இதுக்கு பதில் கொடுத்தானே என்ன ஆகும்? நான் செய்ய மாட்டேன், தாங்க மாட்டான்.
அப்படின்னு பெரியவர்கள் நினைக்கிறாங்களாம். ஒரு பெரிய கராத்தே சாம்பியன் அல்லது ஹெவி வெயிட் பாக்ஸர், அவர்கிட்ட ஒருத்தன் வந்து மோத வரான், ஒன்றுக்கு வண்டி வா பார்க்கலாம். இவர் என்ன சொல்றார், பாவண்டா 2 அடி அடிச்சுட்டு போடா. அவர் நினைச்சாருன்னா அங்கேயே சட்னி ஆயிடுவான். இருந்தாலும் ஒன்று சொல்றாரு, ஒரு ஆசை தானே, எல்லாரும் பார்க்குறாங்கல்ல, என்னை அடிச்சிட்டின்னா உனக்கு பெருமை தானே, வா 2 அடி. பாப்பா வலிக்குது 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 அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள்லாம் பார்த்து அவனையும் அடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு. இவனுக்கு தெரியும் இல்லைன்னு அவங்க, இவன் பொறுத்துக்கலன்னா அவனுக்கு தான் கஷ்டம். அதுக்கு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை, அதுதான் உயர்ந்ததுங்கிறார். அப்புறம் சொல்றாரு, ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் புனையும் புகழ். ஒருத்தல்னா பதிலுக்கு பதில் செய்யறது. பதிலுக்கு பதில் செய்தோம்னா அது பேர் என்ன, கண்ணுக்கு கண்ணு கைக்கு கை. அப்படி கூட கிடையாது, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணும் போகணும். ஏன்டா உனக்கு ஒரு கண்ணு போயிடும் பரவாயில்ல, அவன் 2 போகுது இல்லை அப்படின்னு இருக்கிறான்னு பாருங்க. அவன் வந்து ஒருத்தான், பதிலுக்கு பதில் செய்கிறவன், பழி வாங்குறவன் பேர். அவனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் இன்பமா, பதிலுக்கு பதில் செய்துட்டான்ல. ஆனால் அதை பொறுத்தான் பாரு, அவனுக்கு பொன்றும் புனையும் புகழ். எவன் ஒருவன் எந்த துன்பத்தையும் பொருந்தானா அவன் எல்லாம் புகழ் வாங்கலாம். இன்னைக்கு அவங்கள மெச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குற அந்த மகான்கள் எல்லாமே பொறுமையின் அடையாளங்கள் தான். ஔவையார் சொல்கிறாங்க, நகை நகைன்னு ஆசைப்படாதடா பொண்ணு, பொம்பளைங்களை சொல்கிறாரு. பொறுமை என்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். பெண்களுக்கு பெருமை அழகு அப்படின்னு சொன்னோம்னா பொறுமை தானா. ஆனால் பெண்களுக்கு மட்டும் சொல்லலை, ஏன்னா பெண்கள்கிட்ட பொறுமை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஔவையார் சொன்னாங்க. இப்போ ஆண்களுக்கு வேற ஏதாவது ஒன்று குத்துவாங்க, அது வேற குத்து. இது வந்து பெண்களுக்கு சொல்கிறாங்க, பொறுமை என்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். அதுதான் உண்மையிலே நகை நட்டு. அப்போது கண்ணகி கண்ணகின்னு பேர். ஆனால் கண் வந்து சிரிக்குதான், கண் நகி. நகைத்தல்னா சிரிக்கிறது. அவள் கண் எப்போது சிரிக்குமா, வாய் கூட. ஏன்னா பெண் வந்து சிரிச்சு வாய் திறந்து சிரிச்சா அசிங்கமாக இருக்கும், அது சிரிக்கவும் கூடாது பொது இடத்துல. ஆனால் கண் பார்த்தா அது சிரிக்குமா, அதனால பேர் கண்ணகின்னு பேர். அது அந்த அழகு, அது போதும் அவளுக்கு. அவளுக்கு எதுக்கு நகை நட்டு? நகை நட்டு போனாக்கா அது பார்க்க அகோரமாக இருக்கும். அது கண்ணு ஒன்று இருக்குது, அந்த கண்ணுக்கு நம்ம எதாவது அழகு பண்ணணுமா, கண்மையோ மஸ்காராவோ போடணுமா? ஒன்றும் வேண்டாம். பை இட் செல்ஃப் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவ்வாறு இன்னும் கொஞ்சம் அடக்க உடைமை, சில நல்ல குணங்களாக இருக்குது. இது வரைக்கும் திட்டுறதெல்லாம் திட்டேன். நாளைக்கு நல்ல குணங்கள் என்னங்கிறது நம்ம குரல் சொல்வதை நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.